வணக்கம். என் பேரு மகேஸ்வர் சுப்பிரமணிய ஐயர். நான் சென்னை கிருகம்பாக்கத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த இவெண்ட் அட்டென்ட் பண்றீங்க. அப்படி யாராவது செகண்ட் டைம் அட்டென்ட் பண்றீங்க, தேர்ட் டைம் அட்டென்ட் பண்றீங்க, ஆல்ரெடி பார்த்திருக்கீங்கன்னா நீங்க தாராளமா கிளம்பலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல உங்களோட டிசிஷனை மாத்துற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கீங்கன்னா இந்த கால் ஓட எண்ட்ல என்னோட சில விஷயங்களை நான் ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். டிசிஷன் முடியும் போது உங்கள் சார்புல நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கலாம். என்ன மிஸ்டர் வேலுமணி சொல்லி ஒருத்தர் இருக்கார், தெரியுமா எல்லாருக்கும்? தைரோகேர் லேப்ஸோட ஃபவுண்டர். சரியா? ஒரு ஸ்கிராச்ல இருந்து அவர் ஒரு சயின்டிஸ்டா மாறி இந்த தைரோகேர் லேபை ஃபைண்ட் அவுட் பண்ணவர். இப்ப அந்த கம்பெனி சேல் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, லைஃப்ல ஒன்லி டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஹலோ, லைஃப்ல ஒன்லி டூ கைண்ட்ஸ் ஆர் தேர். ஒன் ஹூ இஸ் சக்சஸ்ஃபுல் அண்ட் த செகண்ட் ஒன் யாரு தெரியுமா? ரெண்டாவது யாரு தெரியுமா? யாரா சொல்றீங்களா? எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி, நான் எப்பவுமே சொல்லுவேன் இது. ரெண்டாவது டைம்ல டெசிஷன் எடுக்காதவங்க. சோ நீங்க இந்த டைம்ல எடுக்காத டெசிஷன் எடுக்காதவங்க பெரும்பாலும் நீங்க அன்சக்சஸ்ஃபுல். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த செஷனோட ஸ்டார்ட்ல இந்த விஷயம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த செஷன்ல இருக்கிறவங்க முதல்ல வீடியோ ஆஃப்ல இருக்கிறவங்க ஜெகன் சார், சபூரா மேம், ஜார்ஜ் வர்கீஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றவங்க வீடியோ ஆஃப்ல இருக்கீங்கன்னா we will not be able to take any decision from you. and இந்த டாபிக் நம்மளோட மெயின் டாபிக் வரும்போது you will be kept in waiting room. தப்பா நினைச்சுக்காதுங்க, this is a very pure session only for chosen few. அதாவது இந்த கம்யூனிட்டியில இருக்கிற சில நபர்களுக்கு மட்டும்தான் இந்த செஷன். அதுவும் நீங்க அவுட் ஆஃப் தட் 450 ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு 20 பேர் 30 பேர் தான் இந்த செஷனுக்கு எலிஜிபிள். எல்லாரும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரியா? சோ யூ ஆர் த சோசன் அம்பாசிடர். இந்த செஷன் பார்க்கக்கூடிய நிலையில நீங்க இருக்கிற அம்பாசிடர். நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, ஏதாவது மீட்டிங்ல இருக்கீங்க, கேட்டு நீங்க வீடியோ ஆஃப் பண்ணீங்க. பட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது வீடியோ ஆன்ல கொடுத்தா தான் உங்களை கண்டினியூ பண்ண வைப்போம் இந்த செஷன்ல. இல்லாட்டி நீங்க என்னைக்கு வீடியோ ஆன் பண்றோ அன்னைக்கு அட்டன் பண்ணிக்கலாம். இந்த செஷன் 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஒன்லி ஒன்ஸ் இன் அ ஃபார்ட்நைட். சரியா? நாள்கள்ல இது பிசிக்கலா நடக்க போறது. அப்போ இந்த வர்ச்சுவல் சிஸ்டமும் இருக்காது. அதனால என்னோட தயவு செஞ்சு ஒரு சின்ன விண்ணப்பம், எல்லாத்தையும் रिक्वेस्ट, हाथ जोड़ के प्रार्थना है, कृपया करके தயவு செஞ்சு வீடியோ ஆன் பண்ணி செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஜெகன் சார் எல்லாம் 3 மாசமா வராரு. ஒரு மாசமா எனக்கு ஃபேஸே தெரியாது, அது ஆனா பெண்ணா யாருன்னே தெரியாது. சபுரா மேம் ஆனா பெண்ணா அதுவும் தெரியாது எனக்கு. ஓகே, இந்த பேரெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நான் ரிக்வஸ்ட் பண்றது, வீடியோ ஆன் பண்ணி உட்காந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. விவோ 2168 ஈஸ்வரி, உங்கள்ட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் மேடம், கொஞ்சம் மாத்திருங்க பேரை சொல்லி. என்ன மாத்தின ஈஸ்வரி மேடமோட பேரை மாத்திருங்க. சரிங்க சார். வந்திருக்கிறது எல்லாருமே சோசன். அதே மாதிரி இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க அனைத்து ஹெர்பல் லைஃபால் இன்னைக்கு தன்னோட ஜர்னிய தனக்கு மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டு போற ஒரு தருணம் தான் இன்னைக்கு செஷன். இந்த செஷன் முடிவடையும் போது ரெண்டு விஷயங்கள், உங்களோட டிசிஷன் எனக்கு தெரியணும். ரெண்டாவது, நீங்க நான் அம்மாட்ட கேட்கிறேன், ஆத்தாட்ட கேட்கிறேன், தாத்தாட்ட கேட்கிறேன், பாட்டிட்ட கேட்கிறேன், ஒண்ணு விட்ட சித்தப்பாட்ட கேட்டுன்னு சொல்றேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா முடியாது. சோ இந்த செஷன் முடியும் போது நீங்க அந்த சோசன் கியூல இருக்கீங்களா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்களா, இல்ல டிசிஷன் டிலே பண்ணீங்கன்னா the cost of selection of the is more higher than the cost of taking a decision. சரியா? அப்போ டிசிஷன் எடுத்து முடிக்கிறது லாபம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சோ வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னோட பேர் நான் ஆல்ரெடி சொன்னேன். சோ இன்னைக்கு முதல் தடவை இந்த செஷன்ல வந்தவங்க 6:20க்கு நம்ம என்ட்ரி பேன் பண்ணிடலாம் சார். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு நம்ம ஒன்றும் புரியாத வாழ்க்கை அவ நெக்ஸ்ட் செஷன் பார்த்துக்கணும். அதே மாதிரி வீடியோ ஆஃப்ல இருக்கிறவங்க will be kept in waiting room. சபூரா மேம், ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வீடியோ ஆஃபா இருக்கீங்கன்னா வெயிட்டிங் ரூம்ல வைக்கப்படுவீங்க ப்ளீஸ். ரேவதி மேம், எம் ரேவதி மேம், தேங்க்யூ. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மேம். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சபூரா மேம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? Good evening, sir. Good evening, ma'am. कहाँ से आए आप? Where are you from? I am Tamil Nadu, sir. हाँ? I am Parnambet, sir. பெர்னாபெட்ல இருந்து வந்திருக்கீங்க. அதே நீ हिंदी में Yes, बात sir. कर, आपको हिंदी आती है तो तमिलना तमिल में பேசுங்க, हिंदी हिंदी में பேசுங்க. Okay, sir. हम तमिल Parnambet से आए हैं. SK यार sir के कोच यार है SK sir. सेंधिल कुमार sir. शीला कनन से मैम. கேட்கலாம் மேடம். கோச் யாரு ஓகே கேட்டேன். சொல்லுங்க மேம்.
என்ன நீங்க என்ன ரிசல்ட் எடுத்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? हाँ ओके सर ठीक है सर। मैं आके अभी 15 kg वेट लॉस की हूँ। केजी वेट लॉस किए, वेरी गुड, सुपर सुपर सुपर। तो आपको अभी ये फूड आपको कैसा लगा? मुझे ये फूड अल्हम्दुलिल्लाह अच्छा लगा। और मेरा एक हेल्थ इशू भी था। जब मैं स्कूल में वर्क करती थी तो मुझे टायर्डनेस रहता था। कुछ भी करती हूँ तो घर का आके बहुत टायर्डनेस हो जाता था, कुछ काम करने का मन नहीं करता था। फिर Okay, ऐसे ही था, एक बार मैं ऐसे ही डॉक्टर के पास गई थी। नॉर्मली मुझे फीवर था तब मैं गई थी। तो okay। तब शीला का नाम मैम ने बोला था मुझे ऐसा आके आप ये लो, आपका टायर्डनेस जो दूर होएगा। ये सबूरा मैम बहुत बढ़िया भाई। एक बात बताइए मेरे को, ये फूड आप कब तक लेना चाहते हैं? आपका रिजल्ट आने तक लेना चाहते हैं कि जिंदगी भर लेना चाहते हैं? मेरा रिजल्ट तो अल्हम्दुलिल्लाह मैं अचीव कर चुकी हूँ सर। ठीक है। मुझे जिंदगी भर लेना है और मेरे फैमिली को भी लेके देना है। ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். இந்த பாருங்க, ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னாங்க. இந்த ஃபுட் எனக்கு மட்டும் இல்லைங்க, நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்துல இருக்கிற அனைத்து நபர்களும் இந்த ஃபுட்டை எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை தேடி எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த செஷன்ல எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அதனால இந்த செஷன்ல எண்ட்ல நீங்க டிசிஷன் எடுக்க வேண்டியது மிக 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 அவசியம். सबरा मैम को நல்ல ஒரு क्लैप பண்ணிடுவோம். थैंक यू सबरा मैम। आप वीडियो ऑफ कर लीजिए, बट जब आपको मैं बात करने बोलूंगा तो आपको जवाब देना पड़ेगा, ठीक है? चले मत जाना, बैठ। बाय बाय, थैंक यू। सो थैंक यू सबरा मैम। அடுத்தது வந்து நாகராஜன் சார். வெல்கம் நாகராஜன் சார். Hi sir. யா. Happy evening to all family members. என் பேர் நாகராஜன். ஓகே. I'm from மடிப்பாக்கம். ஸோ நான் வந்துட்டு என்னோட கோச் வந்துட்டு பிரதீப் சார் அண்ட் மகேஸ்வர் சார். ஸோ கேகேஆர் சார் அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் அவங்க தான் பேசினாங்க என்கிட்ட. ஸோ பொங்கல் அன்னைக்கு ஐ ஜாயின் திஸ் கம்யூனிட்டி, திஸ் கிளப். ஸோ என்னோட ஸ்டார்டிங் வெயிட் வந்து 124.8 kgs. So today I'm 113.90 kgs. So 10.90 kgs குறைஞ்சிருக்கேன் இன்னை வரைக்கும். ஸோ நான் மட்டும் இல்லை, என்னோட ஒய்ஃபும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவங்க she has reduced 4 kgs. 72 இருந்தாங்க, இப்போ 68 இருக்காங்க இன்னைக்கு. ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய இத்தனை வருஷம் ஹேபிட்டை இந்த கிளப் மெம்பர்ஸ் வந்து மாத்திட்டாங்க. நான் மாறிட்டேன்னு தான் சொல்லணும். as a very good habits has been changed in my lifetime. இதெல்லாம் மாறுமான்னு இருந்தது. I'm a smoker. I smoke 7 cigarettes a day. And from Pongal till date, நான் இப்போ வரைக்கும் I didn't smoke. I quit smoking. ரெண்டாவது வந்து ஐ ஈட் ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ். எனக்கு சாப்பாடை விட எனக்கு ஜங்க் ஃபுட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி என் பெட்டுக்கு கீழே எப்போதுமே ஒரு வாளி நிறைய இருக்கும். நான் என்னோட ஸ்நாக்ஸுக்கு மட்டும் பர் வீக் வந்து பாத்தீங்கன்னா 1500 rupees வரைக்கும் செலவழிப்பேன். பக்கோடா, காராபூந்தி, இதெல்லாம் என்னோட ஃபேவரட். இது இனம் சார் 22,000 ஒரு வாரத்துக்கு செலவாக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் அதை சாப்பிட்டு இப்போ 1 month ஆகுது. நான் ஒரு ஸ்நாக்ஸ் கூட இன்னி வரைக்கும் எடுக்கல. பண்ணலாமா? கண்டிஷன்ஸ் அப்ளை. யாருக்கெல்லாம் பசி வருதோ இப்பயே ஷேக்கு இல்ல சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு வந்து உட்காருங்க. இவர் பேச பேச பசி தூண்டிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்நாக்ஸ் விட்டுட்டேன் நான். அப்புறம் வந்து வாட்டர். உங்க ரிசல்ட்டை நாங்க பாராட்டுறோம். நீங்க சொன்ன பிறகு தெரிஞ்சாச்சு, அந்த ரிசல்ட்ல விசிபிள் ஆச்சு. till what time do you intend to take this food? லைஃப் டைம் சார். இனிமே ரிட்டர்ன் போற மாதிரி ஐடியாவே இல்ல. தலைவர் ஃபேன் நானு. சோ முழுசா இறங்கிட்டு தான் வருவேன் நானு. நல்ல ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம் சாருக்கு, நாகராஜன் சாருக்கு. சார் லாஸ்ட் போதும் வீடியோ ஆன் இருக்கணும். நீங்க பர்மிஷன் கேட்டீங்க, ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு சொல்லி, பரவாயில்ல, இப் பாசிபிள் கனெக்டடா இருங்க சார். ஷூர். மேடமா கனெக்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ப்ராக்ஸியா. வாழ்த்துக்கள் சார் நாகராஜன் சார். கலைச்செல்வி அம்மா. அடுத்த சுகந்தி மேம் ஸ்பாட்லைட் பண்ணுங்க. ரவிக்குமார் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பரவாயில்ல ரவிக்குமார் சார், நீங்க பேசுங்க முதல்ல. சார் நான் ஆக்சுவலா ஒய்ஃப்காக தான் சார் போனேன். ஓகே. அவங்க சிஏ பேஷண்ட். ஓகே. என்ன பேஷண்ட்? சிஏ கேன்சர் பேஷண்ட். பிரஸ்ட், ரைட் பிரஸ்ட். இப்போ எப்படி எடுத்தாங்க?
அது எம்ஆர்எம் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 years ஆகுது சார். ஓகே அடுத்தது வந்து as well as வந்து டயபெட்டிக். ஓகே. ஸோ என்னோட சின்ன கொஸ்டின் என்னன்னா, இந்த ஃபுட் உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா இல்ல மேடம் மட்டும் எடுக்கிறாங்களா? 2 பேரும் தான் இல்ல எடுத்துட்டு இருக்கோம் சார், சார். நாங்க 2 பேரும் எடுத்துக்கிறோம் சார். வணக்கம் சார். 2 பேரும் தான் எடுத்துக்கிறோம் சார் நாங்க. அந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே எனக்கு ரொம்ப டயர்ட்னஸா இருந்தது. நான் இந்த ஃபுட்டை ஆமா இந்த ஃபுட்டை எடுத்த பிறகு நான் காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருச்சு ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவி நீங்க எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க ஐயா? திருச்சி சார், திருச்சி. திருச்சி. கோச் யாரு? மேகலா மேடம், மகேஸ்வரி மேடம் சார். ஓகே திருச்சி. ஓகே சூப்பர் மேம், சூப்பர் சார். இப்போ இந்த ஃபுட்டை வந்து எப்போதுல எடுத்துக்க விருப்பப்படுறீங்க? உங்க குடும்பத்துல யாரெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இதை? நாங்க 2 பேர் தான் எடுத்துக்கிறோம் சார். இதான் ஃபர்ஸ்ட். ஓகே வெரி குட். 17 நாள் எடுத்திருக்கோம் சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்திருக்கோம். கொஞ்சம் இது நிறைய எல்லாரும் போல நானும் வந்து ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணி என்னோட ஷேரிங் நான் சொல்லுவேன் சார். எனக்கு இப்போதைக்கு நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என்னோட வேலையை காலையில எந்திரிச்சு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வர வர இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி பல பேருக்கு இந்த உணவு பல விதமான ஹெல்ப் பண்ணிருக்கு. நம்ம டீம்ல திருவாண்டத்துல இருந்து ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களோட கம்யூனிட்டியில பல பேருக்கு இந்த கேன்சர் ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்கோம். கேன்சர் ரிகவரி ஆன பிறகு அவங்களுக்கு உடம்பு சரியை தேத்துக்கிறதுக்கு நல்ல தீர்வு கொடுத்துருக்கோம். வாழ்த்துக்கள். இப்ப இந்த ஃபுட்டை வந்து 2 பேர் எடுத்துக்க போறீங்க. எத்தனை நாள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு? ரிசல்ட் வந்த பிறகு விட்டுலாமா இல்ல? அப்படி இல்ல, அப்படி சார் லைஃப் லாங் எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்கலாம். நம்ம அதுக்காக தானே சார், ஹெல்த் தானே சார் முக்கியம். டிசிஷன் உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிறைய பேர் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் நிறைய டிஃபரன்ஸா பேச முடியாது. அதனால ஸோ தேங்க்யூ வெரி மச். கலை செல்விமா இப்போ அன்மியூட் பண்ணுங்க. அம்மா அன்மியூட் பண்ணுமா? அப்படியே இந்த ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த அக்கா வந்தாங்க, அந்த அக்கான்ட்டு சொல்லுங்க திரும்பி. அக்கா திருப்பி கிளிக் பண்ணுங்க அக்கா. சுகந்தி மேம் அவங்க அன்மியூட் பண்ண வரலையா? அப்படியே அன்மியூட் பண்ணி இருங்க. கலை சொல்லுங்க அக்கா. என்ன ரிசல்ட் எங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்கம்மா? சுகந்தி மேம்க்கு வணக்கம். வணக்கம் சார். என்ன ரிசல்ட் உங்களுக்கு? எங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? என்ன கதை உங்களோடது? என் பேரு சுகந்தி. நான் பாண்டிச்சேரியில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நான் லாஸ்ட் January 22 இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணேன். இன்னி டேட் வரைக்கும் நான் 5 kg குறைஞ்சிருக்கேன். என்னோட வெயிட் வந்து 93.65 இருந்தது. இப்போ 88.8 இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். வேற ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கு உங்களுக்கு? ஷார்ட்டா சொல்லுங்க. ஆமா, நான் 3 சிசேரியன் பண்ணேன். அதுல நிறைய எனக்கு ரொம்ப வீக்னஸ் ஆயிடுச்சு உடம்பு. இப்போ ஓரளவுக்கு இப்ப அந்த ஜாயிண்ட் சப்போர்ட், அப்புறம் கால்சியம் டேப்லெட் அதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நிறைய சேஞ்சஸ் தெரியுது. என்னோட பாடி ஸ்ட்ரக்சரே வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப அது முன்ன இருந்ததுக்கு இப்ப கம்பேர் பண்ணா எவ்வளவு சேஞ்சஸ் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். ஓகே சூப்பர் மேம். இந்த ஃபுட் எப்போ வரல எடுத்துக்க விருப்பப்படுறீங்க? லைஃப் லாங் எடுத்துக்க நான் விருப்பப்படுறேன். குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் சார். டைனோஷேக்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க அம்மாவுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு இது ஃபுட்டை நல்லபடியா நல்ல ஆரோக்கியமா மாறதுக்கு வாழ்த்துக்கள். சோ வெரி வீடியோ ஆன் பண்ணி உட்காந்துங்க. இந்த செஷன் ஸ்டார்ட் ஆக போறது கொஞ்ச நேரத்துல. இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச பிறகு வெல்கம். சோ கலைசெல்விமா நீங்க அன்மியூட் பண்ணீங்களா? கலைசெல்வி மேம் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க? அப்புறமா டிசிஷன் கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட இருந்து. நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ண தெரியல, இல்ல இந்த ஃபால்ட் இருக்கு. யாரு கோச் கலைசெல்வி மேம்க்கு? சார் கவிதா மேம். சார் கவிதா மேம் கோச். கவிதா மேம் கனெக்ட் ஆயிருக்காங்க. எந்த ஊர் அவங்க? ட்ரிச்சி தான் சார். எங்க கிளப்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா கவிதா மேடம் தான் கோச். பரவாயில்ல. படையப்பா மாப்பிள்ளை தான் போட்டுக்கிற சட்டை என்னது. ஓகே வெரி குட். கஜலட்சுமி மேம்க்கு வணக்கம். அன்மியூட் பண்ணி பேசுங்க. எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? நான் இங்க கோவூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். என்ன ரிசல்ட் உங்களுக்கு? யார் உங்களோட கோச்?
கோச் வந்து அனிதா மேம். கீதா மேம், கீதா கோபியா? ஆமா சார். நான் வந்து வெயிட் லாஸ்க்காக ஜாயின் பண்ணேன். ஓகே. பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன். மைண்ட் ஃபுல்லா எனக்கு இதுவா இருக்கும். ஓகே. இப்போ பயங்கர 6 kg லாஸ் பண்ணிருக்கேன். 46 days. ஓகே, இங்க ஒரு டிஸ்க்ளைமர் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் 45 பண்ணிருக்கேன்னு எல்லாராலையும் பண்ண முடியும், உங்கள்ட்ட இருந்தா தான் பண்ண முடியும். சரி, அதனால எல்லாரும் எந்த லேடியோட கம்பேரிசன் பண்ணாதுங்க. அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் ரிசல்ட் தான் அவங்களுக்கு இது மேட்டர். இப்போ இந்த ஃபுட் எப்போ வரல எடுக்க விருப்பப்படுறீங்க? எனக்கு என் கூட என்னோட இது மாதிரியே அவ கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அந்த ஃபுட் எனக்கு வெரி குட், வெரி குட். கங்க்ராச்சுலேஷன் மேம். செஷன் போட வீடியோ ஹாப்பி வெல்கம் 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 மேம். ஓகே, ஜெயலட்சுமி மேம் வணக்கம். அடுத்த ரேவதி மேம், பின்ன கற்பகம் மேம். கற்பகம் மேம் ஒரு இடத்துல நின்னுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க நடந்துட்டே இருக்கும்போது நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஜெயலட்சுமி மேம் அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. இல்ல சார், நான் டியூஷன் விட்டு போயிட்டு இருக்கேன் சார். பையனை டியூஷன் விட்டு போயிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்க முதல்ல? கற்பகம் மேம் சொல்லுங்க, எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க? நான் வந்து இங்க ஆதம்பாக்கம் சார். ஆதம்பாக்கம். உங்க கோச் யாரம்மா? சார் நம்மளோட கோச் தான் சார். நான் டியூஷன் பையனை டியூஷன் விட்டு போயிட்டு இருக்கேன் சார். நீங்களே டியூஷன் படிச்சாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. யாரு சார் கோச்? அச்சா, ஹஸ்பண்ட். அச்சா, ஆல்ரெடி மெம்பர் தானா? ஆல்ரெடி அவங்க சீனியர் கன்சல்டன்ட். ஓகே. ரேவதி மேம்க்கு வணக்கம். எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேன் சார். ரேவதி மேம் மார்க்லெட் பண்ணி அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்து கூப்பிட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு மேடம் எல்லாம் பண்ணி. ரேவதி மேம் வாய்ஸ் கேக்குதா? நாமக்கல்ல இருந்து பேசுறோம் சார். யார் உங்களுக்கு லிங்க் கொடுத்தாங்கம்மா? சார் கண்மணி ராஜா சார். ஆல்ரெடி நம்ம மெம்பரா இருக்கீங்களா? நீங்க ஆல்ரெடி ஃபுட் எடுத்துக்கிறீங்களா? ஃபுட் இப்போ 1 month எடுத்துட்டு இருக்கோம் சார். என்ன ரிசல்ட் அம்மாக்கு? சார் வெயிட் லாஸ்க்காக தான் சார் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய லெக் பெயின் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சுங்க சார். ஓகே. இப்போ வந்து வெயிட் லாஸ் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார், பெட்டரா ஃபீல் பண்றேன். இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கேங்க சார். அல்சர் நிறைய இருந்துச்சுங்க சார். இப்போ பெட்டரா இருக்கா? பெட்டரா இருக்கு. என்னால வாட்டர் டீ கூட குடிக்க முடியாதுங்க சார். இப்போ இந்த அப்ரஸ் குடிக்கிறது வந்து என்னால அவ்வளவு சூடோட குடிக்க முடியுதுங்க சார். ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேங்க சார். என்ன இப்போ இந்த ஃபுட் எப்போ வரல எடுக்க விருப்பப்படுறீங்க? உங்க குடும்பத்துல யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க? சார் அண்ணி எடுத்துட்டு இருக்காங்க சார். அண்ணி அண்ணிக்கு என்ன ரிசல்ட்? அண்ணி இப்ப தைராய்டு சுகர் இருந்துச்சுங்க சார். ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். வந்து சுகர் நார்மலா ஆகுற அளவுக்கு இருக்குங்க சார். நான் அண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு நான் எடுத்தேங்க சார். சார் மூலியமா தாங்க சார் நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த உணவை நீங்க எப்போ வரல எடுத்துக்க விருப்பப்படுறீங்க? சார் இந்த உணவு இனிமேல் எடுத்துக்கலாம்னு இருக்கீங்க சார் ரெகுலரா. வெரி குட் மேம், கங்க்ராச்சுலேஷன். இன்னைக்கு அதை பத்தி ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீங்க அதை கத்துக்கிட்டு இந்த உணவு உங்க குடும்பத்துடன் எப்படி எடுத்துக்கலாம் ஒரு அஃபோர்டபுள் வேல, அது நீங்க கத்துப்பீங்க. ஹாப்பி வெல்கம் வெல்கம் வெல்கம். எஸ், ஜெயலட்சுமி மேம் சொல்லுங்க, எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்கம்மா? தஞ்சாவூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கு மேடம். சொல்லுங்க ஜெயலட்சுமி மேம். யார் உங்களுக்கு கோச்? யாரம்மா? மாதவன் கவிதா. கவிதா மாதவன் அன்னைக்கு வந்திருந்தாங்க கேம்புக்கு. ஓகே. எனக்கு தைராய்டு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு சார். கை கால் வலி, மூட்டு வலி. இப்ப தைராய்டு டெஸ்ட் எடுத்தோம் சார், அதுல கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். வெரி குட். இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா சார். வேற லெவல்ல இருக்கு. சரி, இப்ப இந்த உணவை எப்போ வரலாம் எடுத்துக்க விருப்பப்படுறீங்க? இனிமே எல்லா நாளும் கடை சொல்லி எடுத்துக்கலாம் சார். வெரி குட், வெரி குட். அப்படியே வீடியோ மியூட் பண்ணி பாருங்க செஷனை. வாழ்த்துக்கள். இன்டராக்டிவா இருங்க. வெரி குட். கலைசெல்விமா இப்ப அன்மியூட் பண்ணீங்க, திருப்பி மியூட் பண்ணிட்டீங்க. கஷ்டப்பட்டு உங்களை இப்பதான் அன்மியூட் பண்ணாங்க. சார் வணக்கம் சார். கலைசெல்விமா எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? நாங்க திருச்சில இருந்து சார். வெல்கம். இந்த ஃபுட் பிடிச்சிருக்கா? Make wellness your business with Herbalife, the #1 brand in the world. ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ். We are a premier health and wealth. நானே வீடியோ ஸ்டார்ட் மாமா ஆயிடுச்சு. வேற பேச்சு வருதுமா. சொல்லுங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கலைசெல்விமா மேடம் வணக்கம் சார். சார் வேற பேச்சு வருதுமா. இந்த உணவு எடுத்துக்க விருப்பப்படுறீங்க? நல்லா இருக்கு
சார் நாங்க எடுத்துக்கிறோம் சார் இத. நான் வெரி 2ஆம் தேதி ஜாயின் ஆனேன். கேக்கல. சரி 2ஆம் தேதி எடுத்திருக்கேன். இன்ன வரைக்கும் 68 கிலோல இருந்து 64 கிலோவுக்கு வந்திருக்கேன். வெரி குட் மேம், வெரி குட் மேம், வெரி குட் மேம். இப்ப கை கால் வலியெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சார். எங்க வீட்டுக்காரரும் நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பர் மேம், சூப்பர். இப்ப கண்டிப்பா குடும்பத்துடன் சார். இந்த ஃபுட்டை குடும்பத்துடன் எப்படி சாப்பிடலாம்னு சொல்லி நான் சொல்லி தரேன். சரி வீட்டுக்காரரையும் சார். இது புதுசா பாருங்க, லாஸ்ட்ல டெசிஷன் எடுக்கணும். சரி சரியா? சார். ஒரு சரி தீர்மானம். சார். தேங்க்யூ. വെൽക്കം വെൽക്കം മാം, വെൽക്കം കലൈസെൽവി മാം. ജോർജ് വർഗീസ് സാർ, സാർ മലയാളിയാണോ? സാറേ അൺമ്യൂട്ട് ചെയ്യൂ. തമിഴാ മലയാളിയാ? അൺമ്യൂട്ട് സാർ. மனுஷங்க சார் வாய்ஸ் கேட்காது சார் இப்போ. சொல்லுங்க, പറയൂ സാറേ. சார் மலையாளியா? പക്ഷേ തമിഴ്നാട് വന്നിട്ട് അറൌണ്ട് 25-6 ഇയേഴ്സ് ആയി. 26 ഇയേഴ്സ് ആയി. சார் പറയൂ சார், சொல்லுங்க சார். சார் இப்போ ஆக்சுவலா நான் வந்து இங்க நான் ஆக்சுவலி சர்ச்சில் ஒரு மெம்பரா இருக்கேன் இங்க எங்களுடைய சர்ச்சில். அதுல ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க ஒருத்தங்க ஒரு மேடம் வந்திருந்தாங்க, ஒரு டீச்சர் ஹெலன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து மிஸ்ஸஸோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க கொயர்ல அந்த மாதிரி இதுல எல்லாம் பங்கெடுப்பாங்க. கோச் ஜான் சார் தானே? அவங்க இல்ல தர்ஷன் சார் எனக்கு. சார் ஓகே. ஸோ ஆமா, அவங்கள பார்த்து ஒரு 1 மந்த் கேப்ல அவங்களுடைய சேஞ்சஸ் எல்லாம் மிஸ்ஸஸ் அப்சர்வ் பண்ணிட்டு கேட்டிருந்தாங்க அவங்க கிட்ட. எப்படி இதா இருந்து ரொம்ப அப்நார்மல் வெயிட்டா இருந்தாங்க. அது இல்லாம காலெல்லாம் ரொம்ப பெயினா இருந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அவங்களால கிச்சன்ல குக் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல தான் வந்து தர்ஷன் சார் நான் மீட் பண்ணி அவங்க கிட்ட ரெக்கவர் ஆகி அப்படியே நல்ல சேஞ்சஸ் இருந்தது. ஸோ அப்போ அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, உடனே நம்பர்லாம் கொடுத்தாங்க. இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி சாரை வந்து மீட் பண்ணேன். ஸோ நான் வரும்போது 92 kgs இருந்தேன் நான். கரெக்டா 1 மந்த் ஒரு 4 days தான் ஆச்சு. இன்னைக்கு அரௌண்ட் 8.2 kgsக்கு மேல கம்மி ஆயிடுச்சு எனக்கு. அது பெரிய ஒரு சேஞ்சஸ். ஸோ இந்த ஃபுட்டு வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து டீ காஃபி, பேக்ரவுண்டு கேரளானால அந்த கல்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே பிளாக் டீ கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அன்லிமிட்டா இருக்கும். ஈவன் ஃபுட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் நாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த சேஞ்சஸ் எல்லாம் இல்லாம அந்த கடந்த 1 மாசமா வந்து இந்த நியூட்ரிஷன் ஃபுட் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு சார் இது. ஸோ வீட்டில் என்னோட மிஸ்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த சேஞ்சஸ் எல்லாம். ஃபியூச்சர்ல அவங்களே இதுல கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்ல இருக்கேன் நான். வெரி குட் சார். ஹாப்பி வெல்கம் சார். வெல்கம் ஜார்ஜ் சார். இந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கிற மாதிரி உங்களோட பிளான்? கண்டிப்பா சார், நான் கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படியே. ஸோ என்னோட ரிசல்ட் ஆல்மோஸ்ட் நான் எதிர்பார்த்தது ஒரு 80 kgs வரணும் அப்படின்றது. மேபி இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ள அதை ரீச் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமும் நான் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் கண்டினியூ எடுத்துக்கிற மாதிரி தான் பிளானிங்ல இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் கண்டிப்பா என்னோட ரிசல்ட்ஸை வந்து நான் ஒர்க் பண்ற பிளேஸ்லயும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் எஜுகேட் பண்ற மாதிரி பிளானிங்ல இருக்கேன் சார் நான். கண்டிப்பா. RPS வெல்கம் டு தி கம்யூனிட்டி அண்ட் வெல்கம் சார், வெல்கம். லாஸ்ட் வரலையும் வீடியோ ஆன்ல இருக்கு. see this. ஓகே, பத்மா விஜய் மேம், முருகாம்பாள் மேம், உங்களோட இன்ட்ரோடக்ஷன் ஆயாச்சா இல்லை நீங்க வந்து ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ்டா? பத்மா விஜய் மேம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். எத்தனை மாசமா இருக்கீங்க மேம் இந்த உணவுல? 3 months ஆயிருக்கு சார். இப்பதான் 3 months ஆயிருக்கு சார். வரும்போது 92.5ல இருந்தேன் சார். இப்போ வந்து 84.5ல இருக்கேன் சார். 8 kgs லாஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஹஸ்பண்டும் ஜாயின் பண்ணிருக்காரு சார். அவர் வந்து சுகருக்காக வந்திருக்காரு. அவருக்கும் இப்ப முன்னாடில இருந்து கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு சார். ஏன்னா அவருக்கு எப்பவுமே ஃபாஸ்டிங்லயே அபவுட் 200 தான் இருக்கும் எப்பவுமே. இப்ப ஃபாஸ்டிங்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. பிபியும் ஓரளவு குறைஞ்சிருக்கு சார். இன்னும் டெஸ்ட் எடுக்கல. ஃபர்தரா அந்த 3 months கம்ப்ளீட் ஆகி எடுக்கணும் சார். எடுத்த பிறகு நான் சார் we want to continue சார். நாங்களும் வெயிட் லாஸ் கடைசி வரைக்கும் இந்த வெயிட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணணும் தான் சார் நினைக்கிறேன். 2 பேருமே அப்படிதான் நினைக்கிறோம். அண்ட் we also like to bring our family. என் டாட்டர்ட்டையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்பதான் பார்க்க போறேன். கண்டிப்பா நான் சொல்றேன் சார். போகும்போது 2 சைஸ் துணி கம்மியா போட்டுன்னு போங்க, பெரிய சைஸா போட்டுன்னு போயிடாதுங்க. இல்ல சார், அவங்களுக்கே தெரியுது. பார்க்கும் போதே கேக்குறாங்க, போன்ல பார்க்கும் போதே கேக்குறாங்க. நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கேன். ஏன்னா பழைய ட்ரெஸ் எல்லாம் போடவே முடியாது எனக்கு, ஃபர்ஸ்ட் வாங்கினதெல்லாம். இப்ப அதெல்லாம் போட்டு நல்ல ஒரு டை வாங்கி
சரி சார். அதனால அவங்களே பார்த்துட்டு கேக்குறாங்க, நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கீங்க, நல்லா இருக்கீங்களேன்னு கேக்குறாங்க அவங்களே பார்க்கும்போது. So I'll try to bring them also. அவங்களே கொண்டு வரணும். Welcome ma'am, welcome. We are very happy with you ma'am. Thank you very much for your result sharing. அடுத்தது முருகாம்பாள் மேம் இருக்கீங்களா? உங்களோட ரிசல்ட் ஷேரிங் இருக்கா? ஈஸ்வரி மேடம் இருக்கீங்களா? செல்வராணி மேம் உங்களோட ஆயிடுச்சா ஷேரிங்? ஜெகன் சார் கொஞ்சம் ஸ்பாட்லைட். ஒரே டாக்டர் ஜெகன் சார் இருக்காரு. மைத்திலி தேவசகாயம் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் ஆகல. ஜெகன் சார் நான் சொன்ன உடனே வீடியோ ஆன் பண்ணாரு. கங்க்ராச்சுலேஷன் சார், வெரி குட். ஓ இந்த மேடம் யாரு? ஓ இவங்க வந்துட்டாங்க, ராதாம்பிகா மேம். ஓகே வெரி குட். செல்வராணி மேம்க்கு வணக்கம். எங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. சார் சொல்லுங்க மேம், எங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? சென்னையில இருந்து வந்திருக்கோம் சார். மேம் யார் உங்களோட கோச் அம்மா? பிரசன்னலட்சுமி. ஓகே, செல்வராணி மேம்க்கு கோச் வந்து பிரசன்னலட்சுமி மேம். என்ன ரிசல்ட் அம்மா உங்களுக்கு? என் குழந்தைக்காண்டி வந்த சார். அவளுக்கு 10 வயசு ஆயிடுச்சு, வெயிட்டே போட மாட்டேக்கா, வெயிட் ரொம்ப கம்மியா இருந்தா. அதனால கூட்டிட்டு வந்த பிரசன்னலட்சுமி மேம் ஒரு நாள் பேங்க்ல வச்சு பார்த்தேன். அப்ப வந்து சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து திடீர்னு இது மாதிரி சொன்னாங்க, இது மாதிரிக்கு நீங்க வாங்க அப்படின்னு. போனோம். போய் ஹலோ கேக்குது சொல்லுங்க. அங்க போயிட்டு அந்த உணவு ஒரு 10 நாள் எடுத்தோம் சார். 10 நாளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப ஒரு 8 நாள் கொடுத்துட்டு மறுபடியும் போய் வெயிட் முதல்ல செக் பண்ணும்போது ஒரு 13 கிலோ இருந்தா, ஒரு 8 நாள் கொடுத்துட்டு மறுபடியும் செக் பண்ணும்போது 2 கிலோ ஜாஸ்தி இருந்தா, 15 கிலோ இருந்தா. இப்போ நல்லா இருக்கா சார். இப்போ வந்து கொடுத்து இப்போ ஒரு 20 நாள் ஆக போகுது. நல்லா இருக்கிறா. சூப்பர் மேம், கங்க்ராச்சுலேஷன் மேம். நீங்க எப்போ விருப்பப்படுறீங்க? இத வந்து நான் எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறேன் சார். என் பொண்ணு வந்து நல்லா இருக்கா, எனக்கு எடுத்துக்கணும்னு ஆசை வருது. அதுல நான் எடுத்துட்டது பிறகு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் எடு, அதுக்கு பிறகு நான் எடுக்கிறேன் அப்படின்னு. நான் இது அப்படியே தொடங்கலாம், அப்படி என் குழந்தைக்காண்டி தொடங்கலான்ட்டு இருக்கேன் சார். இந்த செஷன் முடியும் போது இந்த உணவை ஈஸியா அஃபோர்டபுளா எல்லாருமே, அதாவது சுருக்கமான எப்படி எல்லாருமே வெல்கம். So heartiest best wishes ma'am. செல்வராணி மேம்க்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுவோம் எல்லாரும். வெரி குட். அடுத்தது வந்து முருகாம்பாள் மேம். நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க அவங்க கூட. முருகாம்பாள் மேம் எங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? மேடம் அன்மியூட் பண்ணுங்க. மேடம் மியூட்ல அம்பானி பேசினாலே கேட்காது. அன்மியூட் கரோ. ஓகே, அவங்க தேடிட்டு இருக்கிறதுக்குள்ள ஜெகன் சார் நீங்க அட்மிட் பண்ணி டக்குனு உங்க ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. ஐயா வணக்கம் ஜெகன் சார். ஜெகன் சார் போலியோ வாய்ஸ் என்னோட என் வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? எஸ் ஜெகன் சார் அட்மிட் கரோ. முருகாம்பாள் மேம் நீங்க சொல்லுங்க, எங்கிட்ட கனெக்ட் ஆயிருக்கீங்க? வணக்கம் சார், திருச்சி பக்கம் குளித்தலையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேங்க சார். டயபெட்டிக் இருக்கு, தைராய்டு சார். யார் உங்க கோச்? டயபெட்டிக், தைராய்டு. ஜெயந்தி மேம் கோச்சா சார்? ஜெயந்தி மேமா? ஜெயந்தி மேம் சார். ஓகே. டயபெட்டிஸ் தைராய்டு 3 வருஷம் ஆச்சுங்க சார் ஜெயந்தி மேம். சரி அது எனக்கு தெரியும். ஜாயின் பண்ண முடிஞ்சது. இப்போ ஒரு 5 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேங்க சார் 1 மந்த்ல. சூப்பர் மேம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த உணவை குடும்பத்துடன் மாதிரி இருக்கீங்க மேடம். இந்த உணவு உங்க குடும்பத்துடன் நீங்க எத்தனை நாள் எடுத்துக்கிற மாதிரி பிளான்ல இருக்கீங்க? நான் லைஃப் லாங்கா எடுத்துக்கிறேன் சார். வெரி குட் மேம், சூப்பர். வெல்கம் மேம். முருகாம்பாள் மேம் ஹாப்பி வெல்கம். ஜெகன் சார் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க ஐயா. ஹாய் சார், நான் ஒரு 4 மந்த்ஸா வந்துட்டு இருக்கேன். கிளப்புக்கு ஜிஎன்சில இருக்கேன். வடபழனில இருந்து வரேன். என்னோட கோச் வந்து கண்மணி சாரும் சிவசங்கரி மேமும். நான் வரும்போது 120 kgsல இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் 107 இருக்கேன் நான். வெரி குட் சார். இந்த ஃபுட் எப்போ எடுத்துக்க விருப்பப்படுறீங்க? செஷன்ல எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபுல்லாவே ஹாபிட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு எனக்கு. சார் அன்மியூட் பண்ணுங்க சார். சாரி மியூட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஃபுல் டே ரொம்ப ஆக்டிவா இருக்கு. நைட்டு படுத்தா நல்லா தூக்கம் வருது.
பாடி நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் அந்த டயர்ட்னஸ் ஆக மாட்டுது, ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், நம்ம நல்லாவே இருக்கும். அதனால இது கொஞ்சம் எவ்வளவு என்னால முடிஞ்ச வரைக்கும் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன் நான். வெரி குட் சார், வெரி குட் சார், கங்க்ராச்சுலேஷன் சார். எங்க வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு அக்கா மாமா வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல இன்னும் பர்சன்ஸ் ஆட் ஆகலாம். வெரி குட் சார், கங்க்ராச்சுலேஷன் சார், ஹார்ட்டியஸ்ட் வெல்கம் சார், வாழ்த்துக்கள் சார். நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுவோம். வெரி குட். ஓகே, அருள்தாஸ் சார் வணக்கம், எங்கேயிருந்து கரெக்டா இருக்கீங்க? அன்மியூட் பண்ணுங்க சார். அருள்தாஸ் சார், அருள்தாஸ் சார் ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அருள்தாஸ் இல்ல, ஆண்ட்ரூஸ். ஆண்ட்ரூஸ் சார் வணக்கம் சார். ஆண்ட்ரூ. சொல்லுங்க. 1 வீக் தான் ஆச்சு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி. ஜெயந்தி மேடம் தான் கோச்சர். அதனால எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், வீடியோ நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நோ ப்ராப்ளம் சார், நாங்க கவனிச்சுக்கிறோம், ப்ராப்ளம் இல்ல சார். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி கேளுங்க. நீங்க வீடியோ 2 கிலோ கம்மியா இருக்கு ஒரு வாரத்துல. சென்னை தானா நீங்க? நான் இருக்க திருநெல்வேலி சார். திருநெல்வேலியில கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. சோ சார், இந்த உங்களுக்கு குடும்பத்துடன் எடுத்துக்கிற மாதிரி எத்தனை நாள் எடுத்திருந்தா நல்லா இருக்கு? அவங்க எல்லாம் தனியா இருக்காங்க, நான் தனியா தான் வீட்டுல இருக்கேன், பிள்ளைங்க கூட இருக்காங்க. இப்ப நான் வந்து எடுத்து கிளியர் ஆயிட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிடுறேன் சார். ஃபேண்டாஸ்டிக் சார், வெல்கம் சார், வெல்கம். இல்ல ஜாயின் பண்ணாதுங்க, நீங்க வந்து நல்ல ரிசல்ட் எடுங்க. உங்களை பார்த்து அவங்க வெல்கம். அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், முடியல. இன்னும் சீக்கிரம் ரிசல்ட் எடுங்க. அதிகமா இருக்கு சார், சுகர் பிரஷர் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் இல்ல. அதனால இப்ப கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஜெயந்தி மேம் கேட்டு நிதானமா பொறுமையா தகதகான மின்றா மாதிரி ஆளா மாறிடுங்க. உங்களை பார்த்து அவங்க காந்த சக்தியோட பார்த்து வந்துருவாங்க. ஹாப்பி வெல்கம் சார், வெல்கம் அருள். ஆண்ட்ரூஸ் சார், ஆண்ட்ரூஸ் சாருக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம். ஜாய்ஸ் மேம், ஆர் யூ தேர்? ஜாய்ஸ் மேம் அன்மியூட் பண்ணுங்க. வெல்கம் ஜாய்ஸ் மேம், எங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? யுவர் ரிசல்ட். ஜாய்ஸ் மேம் ஏதோ பேசுறாங்க, எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஹெட்போனை எடுத்துட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கு மேம். நீங்க இவங்கள ராதாம்பிகா அவங்கள கேளுங்க சார். ராதாம்பிகை மேம், ஜாய்ஸ் மேம் டிசிஷன் அவங்க கோச் எடுத்து தருவாங்க போல. கேக்குதா சார்? நல்லா கேக்குது, சொல்லுங்க. சார் நான் வந்து 1.5 month ஆகுது. ஓகே. இருக்கீங்க மேம். உங்க கோச் யார் ஜாய்ஸ் மேம்? சார் நான் தான் சார், அன்னலட்சுமி சார். கோச் அன்னலட்சுமி மேம். என்னதானே இவங்க? சார் ஜாய்ஸ் நீங்க பேசுங்க, நீங்க கண்டினியூஸா பேசுங்க. இந்த சிக்னல் விட்டு நான் டிராவல் பண்ணினா சிக்னல் சரியா கிடைக்கல சார், விட்டு விட்டு வருது. நோ ப்ராப்ளம் மேம், பரவாயில்ல. நீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல்ல நீங்க பாருங்க செக்ஷனை, வீடியோ ஆஃப் பண்ணி கேட்கணும்னா கேளுங்க, அப்போ உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும். ஓகே, சூப்பர் மேம், ஹாப்பி வெல்கம் மேம். வெல்கம் ஜாய்ஸ் மேம்க்கு வெல்கம் பண்றோம். அண்ட் ராதாம்பிகை மேம் அன்மியூட் பண்ணுங்க. Hi sir. Happy evening. Happy evening. Hi, this is Radhambikai. என்ன ரிசல்ட் உங்களுக்கு? சார் நான் வந்து ஒர்க்கிங் ஸ்லீப்லெஸ் ப்ராப்ளம்ல இருந்தேன், தூக்கம் இல்ல. ஓகே. அப்புறம் வந்து பாடி பெயின் அண்ட் பேக் பெயின், டிப்ரெஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்ல சார். வெரி குட் மேம், வெரி குட் மேம். சோ இந்த ஃபுட் எப்போ நான் 1.5 month எடுத்துட்டு இருக்கேன். நம்மளுது இந்த ஃபுட் எப்போ எடுத்துக்க விருப்பப்படுறீங்க? 1.5 month எடுத்துட்டு இருக்கேன் சார் நானு. எனக்கு மார்னிங் எடுத்துட்டு நைட்டே அதுக்கான ரிசல்ட் பார்த்துட்டேன். வெரி குட். அதுல இருந்து அப்படியே கண்டினியூட்டியா இப்ப வந்துட்டு இருக்கேன். நம்ம ஹெர்பல் லைஃப் ஃபேமிலில ஒன் ஆஃப் த மெம்பராவும் இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். we are very happy and very proud of இந்த செஷன் பாருங்க. சரியா? யா will be a decision making. You have to thank you sir, thank you sir.
வெல்கம் டு யூ மேம். எல்லாரும் வெல்கம் பண்ணிடுவோம். ருக்மணி மேம் லாஸ்டா இருக்காங்க, அவங்களையும் வெல்கம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம செஷன் போறோம். ருக்மணி அம்மா, அம்மா வணக்கம்மா, கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க ருக்மணி அம்மாக்கு. சுபாலட்சுமி மேம், ருக்மணி அம்மா எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. சுபா மேடம் தான் கூட்டு பண்ணாங்க கிளப்புக்கு. 3 வாரம் ஆகுது நான் போய். 1 மாசம் ஆகுதா? 3 வாரம். 1 வாரம் ஆகுது. சொல்லுங்க, என்ன ரிசல்ட் உங்களுக்கு? ஏதாவது சுகர், பிபி சுகர் இருக்கு, கை கால் வலிக்கு போனேன். எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, டெய்லி போயிட்டு தான் இருக்கேன். வெரி குட். இந்த செஷன் இப்போ இந்த உணவு வந்து உங்க ஃபேமிலியோட எடுத்துக்க மாதிரி பிளான்ல இருக்கீங்களா, நீங்க மட்டும் எடுத்துக்கிறீங்களா? அது நான் மட்டும் போய் எடுத்துக்கிறேன். என்னை பார்த்துக்கிட்டு அப்புறமா எல்லாம் வெளியே இருக்காங்க. நான் சொல்லி பாக்குறேன். எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம். எந்த நாடு உங்களுக்கு இந்த ஃபுட் கொடுக்கலாம். ஓகே, ஃபுட் யார் வேணாலும் சாப்பிடலாம். ஓகே, எல்லாரும் இதை நோட் பண்ணீங்க. வெல்கம் மேம். ருக்மணி மேம்க்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுவோம். ரிக்வெஸ்ட், வாயால சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த உணவை அழகா எடுத்துக்கலாம். தன்னோட பிரேக்ஃபாஸ்டா, லஞ்சா, டின்னரா, எப்போ உங்களுக்கு தோணுதோ. வணக்கம் மைதிலி தேவசகாயம் ஐயா, உங்களோட இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சா? ஐயாவுக்கு வணக்கம். மைதிலி தேவசகாயம் சார் எங்க இருந்து வந்திருக்காங்க? சார் குட் ஈவினிங், வாழ்த்துக்கள். சோ நாங்க எங்க ஒய்ஃப் வெயிட் லாஸ்க்காக சேர்ந்தோம். சரிங்க. 2 பிப்ரவரி அன்னைக்கு சேர்ந்தோம். இப்போதைக்கு முதல்ல சேரும்போது 75.2, இன்னைக்கு 72.0 இருக்கு. அரௌண்ட் 3.2 kg வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சொல்லுங்க. அவங்க ரெகுலரா நீங்க கொடுத்த அந்த நியூட்ரிஷன் ஃபுட்லாம் எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க. ஈவன் இந்த வெல்னஸ் ப்ரோக்ராமும் அட்டெண்டட் ஆன் டே பிஃபோர் எஸ்டர்டே. அந்த சண்டே ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணோம். இந்த ஃபுட்டை நீங்க எடுத்துக்கல, என்ன மேடம் மட்டும் எடுத்துக்கிறாங்க? மேடத்துக்காக தான், அவங்க தான் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு இட்லி வடை பொங்கல் தான் பிடிக்குமா? இது பிடிக்காது? இல்ல ஐ வில் ஜாயின் லிட்டில் லேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்பதான் சொன்னேன் இல்ல, உலகத்துல வாயால சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த உணவை சாப்பிடலாம். நீங்க குடும்பத்துடன் எப்படி சாப்பிடலாம் அதை பத்தி செஷன்ல நான் செஷன் இப்போ ஸ்டார்ட் ஆக போது. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி, முடிஞ்சவங்க ஆன் பண்ணீங்க, ஏதோ பர்மிஷன் கேட்டவங்க பரவாயில்ல வீடியோ ஆன் பண்ணீங்க. மற்றபடி எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி உட்காந்தீங்கன்னா நீங்க எங்க இருப்பீங்க? ஆஃப் பண்ணி வேற ஏதாவது இருந்தா அந்த வேலை தான் பார்ப்பீங்க, இதை மறந்துடுவீங்க. ஸோ அதனால humble request to all of you. வெல்கம் சார். ஸோ வெல்கம் மைதிலி. நீங்க எங்க இருந்து கனெக்டா இருக்கீங்க? மைதிலி தேவசகாயம். சாரி, கேட்க மறந்துட்டீங்க. அன்மியூட் பண்ணுங்க ஐயா இன்னொரு வாட்டி. யாருங்க கோச் இவரோடது? ஈஸ்வரி மேமோட வெல்கம் ஆகல. வணக்கம் சார். நான் ஸ்டான்லி தான் சார், அவங்க கோச் ஸ்டான்லி தேவசகாயம். எந்த ஊரு மைதிலி தேவசகாயம்? பூந்தமல்லியில இருக்கிறாங்க சார். பூந்தமல்லியில இருந்து. பூந்தமல்லி வேர் from பூந்தமல்லி. फैंटास्टिक सर, फैंटास्टिक सर. ओके सर. अम्मा ईश्वरी माँ दिल्ली वाली, बताओ कैसे हो आप? क्या रिजल्ट है आपका? मैडम जी फोन उठाओ. சொல்லுங்க. தமிழ்லயா हिंदीலயா? இன்னுமா குளிர் இருக்காங்க டெல்லியில? अनम्यूट कीजिए, अनम्यूट करो. अनम्यूट பண்ணுங்க ஈஸ்வரி அம்மா. சரி பண்ணுடி. சொல்லுங்க ஈஸ்வரி, எங்க இருந்து இருக்கீங்க? டெல்லியில இருந்து சார். டெல்லியில எங்க இருக்கீங்க? ஹரியானா, பானிபத். அரே வா, நான் டெல்லியில இருந்த விகாஸ்புரியில. அது டெல்லி இல்ல, பானிபத்து. டெல்லிக்கு பானிபத்துக்கு 150 இருக்கு. பானிபட்ல கார்பெட் ரொம்ப ஃபேமஸ். சூப்பர். இப்ப சொல்லுங்க, எதுக்காக கனெக்ட் ஆனீங்க? உங்களுக்கு எங்க பையன் ஒருத்தர் இருக்காங்க சார், 7 வயசு ஆகுது. தம்பி ரொம்ப வெயிட் போட்டுட்டு இருக்கான். கால்ல சின்னதா ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. இருக்காரு அவரு? அதனால அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். ஓ, இப்ப எப்படி இருக்காரு அவரு தலைவர்? அம்மனை கூட்டிட்டு வா. இருக்காரு சார். அபி कैसे हैं? இருக்காரு சார், நல்லா இருக்காரு. ஃபேண்டாஸ்டிக். இந்த உணவு இப்போ உங்க நல்லா இருக்காரு சார்.
இந்த உணவு உங்க குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிடறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த செஷன்ல வரப்போறது. நீங்க எப்போ வரலாம் இந்த உணவு எடுத்துக்க விருப்பப்படும்? சரி. புரியலையா? अगर ये फूड को आपके फैमिली के साथ लेना है तो लेने के लिए आपको क्या करना है और कब तक लेना चाहते हैं आप? सबको नहीं, लड़का को। क्यों? ऐसा क्या हो गया? अगर आपको सस्ते मिले तो करोगे नहीं क्या? बाद में बताओ सर। बाद में बताना नहीं, ये सेशन के अंत में बताना मेरे को। मैं बिना बताए तुम्हें छोड़ूंगा नहीं बाहर, मैं खुद पानी बता जाऊंगा नहीं तो, ठीक है? सो वार्टिकल कांग्रेचुलेशन ईश्वरी मैम के, हैप्पी वेलकम मैम, वेलकम वेलकम। बहुत सर्दी है लगता है पानीपत में आपको, वेरी गुड, कोई बात नहीं। सो हैप्पी वेलகம் டு ஆல், எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் அகைன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு இத்தனை பேர் இன்னைக்கு செஷன்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க. இன்னைக்கு வருகை தந்த எல்லா அம்பாசிடர்ஸ்க்கும் ஹார்ட்டியஸ்ட் வணக்கம், ஹார்ட்டியஸ்ட் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் இனிய இனிய மாலை வணக்கம். என் பேரு மகேஸ்வர் சுப்பிரமணிய ஐயர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறவங்க ஒரு 3 கண்டிஷனுக்கு உட்பட்டு வந்திருக்கீங்க. முதல் கண்டிஷன், நீங்க வந்து மினிமம் 10 to 15 டேஸ் இந்த ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி மெம்பரா இருந்திருக்கீங்க. முதல் மந்தோ 2வது மந்தோ யூஎம்எஸ் அதாவது யூனிவர்சல் மெம்பர்ஷிப் சர்வீஸ்ல நீங்க வந்து உங்களோட மெம்பர்ஷிப் ஃபீஸை பே பண்ணிருக்கீங்க. 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பேசிக், அட்வான்ஸ்ட், அல்டிமேட் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் இந்த ஃபுட்டில் வந்து உங்க குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு அஃபோர்டபுள் மெனுல, அஃபோர்டபுள் பிரைசிங்ல நீங்க வாங்குறதுக்கு விருப்பப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி பீப்புள் தான் இந்த ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிள். ஆர் நீங்க வந்து ஏதாவது ஒரு வெல்னஸ் செமினாரோ இல்ல ஏதாவது ஒரு இவெண்ட்டோ, நம்மளோடது வெல்னஸ் செமினார் இல்லாட்டி ஃபேமிலி டே, லைஃப் ஸ்டைல் டே, ஏதாவது ஒரு இவெண்ட் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, அவங்க தான் இந்த செஷனுக்கு எலிஜிபிள். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் இந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து அவுட் ஆஃப் த சோசன் ஃபியூல நீங்க வந்து ஹாப்பியஸ்ட் பெஸ்ட் விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரும் மெம்பருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த அம்பாசிடர் ப்ரோக்ராம் என்னது, இதை பத்தி நான் சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாரும் கொஞ்சம் கவனமா நோட் பண்ணுங்க. ஸோ இங்க நோ வீடியோ ரெக்கார்டிங், நத்திங் ரிக்வயர்டு. இந்த ரெக்கார்டிங் வந்து எங்களோட இன்டர்னல் ட்ரைனிங் பர்பஸஸ்க்கு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெக்கார்டிங் யாருக்கும் ஷேர் செய்யப்பட மாட்டாது. எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி வைங்க. ரொம்ப அவசியமா இருக்கு, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஏதோ வேலை நடக்கிறது இல்லை, ரேஞ்ச் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க வந்து வீடியோ ஆஃப் பண்ணி இந்த செஷனை பார்க்கலாம். எனி குவரி உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு மெசேஜ் போடுறோம். இல்லை நீங்க மெசேஜ் மூலமாக எங்களுக்கு ரிவர்ட் பண்ணலாம். சரியா? ஸோ ஆல் த நியூலி குவாலிஃபைட் மெம்பர்ஸ்க்கு வாழ்த்துக்கள், வணக்கம். நல்ல ஒரு கிளாப் அண்ட் கோச்சஸ் எல்லாருக்கும் அன்மியூட் பண்ணி ஹாப்பி வெல்கம் டு ஆல் த நியூலி குவாலிஃபைட் அம்பாசிடர்ஸ். ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட் டெஸ்டிமோனியலும் நம்மளோட இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸ் கிடையாது. இது வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்டு தன்னோட லைஃப் ஸ்டைலை கரெக்ஷன் பண்ணி இன்னைக்கு தன்னோட ரிசல்ட் எடுத்தவங்க தான் இந்த செஷன்ல இருக்காங்க. ஸோ ஹெர்பல் லைஃப் வந்து எந்த விதமான ஒரு இன்டென்ஷனோ, ஏதோ ஒரு டயக்னோசிஸ் பண்றதோ, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதோ, ஏதோ டிசீஸை கியூர் பண்றதோ இன்னைக்கு கிடையாது. அது வந்து உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறது. நீங்க அதை சாப்பிட்ட பிறகு உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ல நல்லபடியா மாறி உங்களோட ப்ராப்ளத்துல இருந்து நீங்க விடை பெறுறீங்க. இதுதான் இங்க. ஸோ இங்க இருக்கிறது இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு அம்பாசிடர்ஸ்க்கும் ஒரே ஒரு கேள்வி. இந்த மாதிரி ரிசல்ட் எடுத்தவங்க எல்லாரும் யாரை நீங்க வந்து இதுக்கு காரணகர்த்தாவா சொல்லுவீங்க? Who was the person who was behind this particular result? ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த ரிசல்ட்டுக்கு யாரு காரணம்? எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இதுக்கு யாரு காரணம்? ரவிக்குமார் சார், விஜய் மேம், ஜாய்ஸ் மேம், ஜெகன் சார், my coaches and me. வெரி குட். நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுவோம். கட்டாயமா நீங்க இருந்தா முடிஞ்சிருக்காது, நான் இல்ல இருந்தா முடிஞ்சிருக்காது. சொல்லுங்க. சரி, யாரெல்லாம் கோச்சஸ் சொல்றீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. हाय पापा, हाउ आर यू? कैसे हो भैया? छोटे भैया नमस्ते. சரி, கோச்சஸ் சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படியே ஸ்கிரீன்லயே. வெரி குட். இன்னொரு விஷயம், நான் தான் காரணம், அதாவது நீங்க தான் காரணம் இந்த ரிசல்ட்டுக்கு. யார் சொல்றீங்க? சரி, இல்லைன்னா இவங்க 2 பேரும் கோச்சஸும் இல்ல, கஸ்டமர் நானும் இல்ல, அப்படி இருந்த பட்சத்துல யாரு காரணமா இருக்கும் இந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு? டக்குனு சொல்லுங்க பாப்போம். டக்குனு சொல்லுங்க பாப்போம். யார் காரணம்? இன்னைக்கு நீங்க வந்து எல்லாரும் வந்திருக்கிறது வந்து இந்த ஃபுட்டு பழக்கத்துல வந்திருக்கீங்கல்ல, இதுக்கு காரணம் வந்து இந்த ஃபுட்டு தான். அப்ப ஃபுட்டு காரணம்னா இந்த ஃபுட்டை நம்ம இந்த ரிசல்ட் நமக்கு வந்திருக்குமா?
வந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு முதல் விஷயமா இந்த ஃபுட்டு நமக்கு கொடுத்த ஒரு மகா சில விஷயங்கள் யார் யாருக்கு விருப்பம் இருக்காது தெரிஞ்சுக்கிறதுக்கு? சோ நான் இல்லை இந்த ஃபுட்டுல. எனக்கு டாக்டர் கண்மணி ராஜா வந்து யாருமே தெரியாது. ஆனா கண்மணி ராஜா சார் ஹெர்பல் லைஃப் எடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் இந்த உணவுல இருக்கேன். கண்மணி ராஜா சாருக்கு ரிசல்ட் வந்ததுனால தான் நான் இந்த உணவுல இருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த உணவுக்கு காரணம் தான் மிஸ்டர் மார்க் ரெனால்ட் ஹியூக்ஸ். அவருக்கு ஒரு செல்யூட் போட்டுடும் எல்லாரும். அப்படியே எல்லாரும் இப்படி எங்க, ஏன்னா இவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த ஃபுட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலன்னு இன்னைக்கு நாமெல்லாம் இந்த ஃபுட் இல்லாம தான் இருந்திருப்போம். நம்ம எல்லாம் மீட் பண்ணிருப்போமானா அதுவும் கிடையாது. ரெண்டாவது தேங்க்ஸ் சொல்லணும் கொரோனா பீரியட்ல வந்து ஜூமுக்கு. இன்னைக்கு நீங்க வந்து உங்க ஊர்ல இருந்து இதுக்கு கனெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. முன்னாடி இந்த செஷன் வந்து ஒரு பிசிக்கல் செஷனா இருந்தது. வீட்டுல இருந்து நீங்க சென்டருக்கு போனோம், சென்டர்ல இது நடக்கும், அங்க மேட்ச் ஈவினிங் சொல்லி நடக்கும். ஜோசப் உட்காந்து வச்சு ஷேக்கை கொடுத்து இதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இப்போ வர்ச்சுவலா நடக்குது, ஏன்னா எல்லா ஊர்ல இருந்து கனெக்ட் ஆகுறாங்க. சரி, இவர் வந்து எப்படி இந்த உணவு பழக்கத்துக்கு வந்தாரு, என்ன காரணம்? ஸோ மார்க் ரெனால்ட் ஹியூக்ஸ் இவரோட பேரு. இன்னைக்கு இவர் வந்து இல்ல. ஸோ இவர் காலமாகிறதுக்கு முன்னாடி இந்த தொலைநோக்கு பார்வையோட இந்த உணவை வந்து கண்டுபிடிச்சார். இது வந்து கண்டுபிடிச்ச வருஷம் வந்து ஸோ ரியல்மின்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ட்ரி கொடுக்க வேண்டாம், இனிமே இன்ட்ரோடக்ஷன் நடக்காது, தயவு செஞ்சு கொடுக்காதுங்க ப்ளீஸ். ஸோ இவர் வந்து இந்த உணவுல வரும்போது இவர் அதுக்கு முன்னாடி மார்க் ரெனால்ட் ஹியூக்ஸ் என்னன்னா இவங்க மதரோட ஒரு பர்டிகுலர் ரீசன்னால தான் இந்த ஃபுட்ல வந்தாரு. அதுக்கு முன்னாடி இவரோட ஹிஸ்டரி என்னன்னா அதை நான் அப்புறமா சொல்றேன். ஸோ இவங்க மதர் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட், அதாவது ஹஸ்பண்ட் கிடையாது. அந்த மாதிரி சமயத்துல இந்த மதர் வந்து ஜோ ஆன் அவங்க பேரு. இவங்க தன்னோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஓவர் வெயிட்டா இருந்தாங்க. அப்போ அப்பிடைட் சப்ரசன்ட் பில்ஸ் இன்னைக்கு நிறைய பிரபலம் ஆயிருக்கு மார்க்கெட்ல. அப்பிடைட் சப்ரசன்ட் பில்ஸ், அதாவது சாப்பாட்டை வந்து கம்மியாக்கிறதுக்கு உண்டான மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு தன்னோட வெயிட் லாஸ் பண்ணலாம், என்னோட சாப்பாடு குறையும், நான் வெயிட் லாஸ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இவங்க அது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பில்ஸை சாப்பிட்ட போது நடந்த சைடு எஃபெக்ட் என்னதுன்னா இவங்களுக்கு தூக்கம் இழக்கிறாங்க. அப்போ தூக்கம் இழந்ததுனால அதுக்கு மாத்திரைகளும் போடும்போது ஷீ பாசஸ் அவே. ஒரு யங் ஏஜ்ல அவங்க போன பிறகு மார்க் ஹியூக்ஸ் வந்து அனாதை ஆனாரு. அந்த சமயத்துல அவங்களை காப்பாத்தி எடுத்துன்னு வந்தது வந்து அவங்க பாட்டி பேரு ஏசல். இவங்க என்ன பண்ணாங்கன்னா மார்க் ஹியூக்ஸ் வந்து வளர்த்திருந்தாங்க. அப்போ மார்க் ஹியூக்ஸ் வந்து அவரோட பழைய ஹிஸ்டரி படி, நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி படி, இவர் பல பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸும் பல சப்ளிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் அமெரிக்கால வந்து இருந்து அங்க இவர் வந்து பணிபுரிந்தார். அப்போ என்னன்னா அமெரிக்கால வந்து இந்தியா மாதிரி கிடையாது. அமெரிக்கால எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கு, அதாவது ஹை கோல்டு இருக்கு, ஹை ஹீட் இருக்கு. அதனால அங்க வந்து டெஃபிஷியன்சி நிறைய, ஏன்னா அது ப்ரொடக்ஷன் எக்கானமி கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வெளி ஊர்கள்ல இருந்து காய்கறிகள் எல்லாம் வரும். அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால பழைய காலத்துல இருந்தே 1950s இருந்தே அங்க மல்டி விட்டமின் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து பிரபலமா இருந்தது. இதுக்கும் நிறைய டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அங்க இருந்தது. அந்த மாதிரி ஒரு கம்பெனில இவர் வேலை பண்ண அந்த முன் அனுபவத்தோட வந்து இவர் சைனீஸ் ஃபுட் டெக்னாலஜியும் வெஸ்டர்ன் ஃபுட் டெக்னாலஜியும் சைனீஸ் ஹெர்பாலஜி, அதாவது நம்ம ஆயுர்வேத மாதிரி சைனீஸ் ஹெர்ப்ஸை வச்சு ஜாயின் பண்ணி இந்த ஃபுட்டை கண்டுபிடிச்சாரு. இந்த ஃபுட்டில் அவர் பேசின முதல் விஷயம் என்னன்னா இந்த ஃபுட்டு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கிச்சன்லயும் இந்த, அதாவது நம்ம கண்மணி ராஜேஸ்வர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் போட்டிருக்கிற சட்டை வந்து நம்பர் 1 இல்லையா எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ற லேப்டாப் நம்பர் 1 இல்லையா தெரியாது, நான் யூஸ் பண்ற கேமரா நம்பர் 1 இல்ல இருக்கா தெரியாது, நான் யூஸ் பண்ற மொபைல் நம்பர் 1 இருக்கா இல்லையா தெரியாது, சரியா, என் வாழ்க்கையில மத்த ஐட்டம்லாம் நம்பர் 1 இல்லையா தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த உணவுல இருக்கோம்னா we are the chosen few who are having the number 1 nutrition in the world. அதாவது ஹெர்பல் லைஃப் வந்து தலை சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு. இதுக்கு எந்த கம்பேரிசனும் வேர்ல்டுல இல்லை. ஹெர்பல் லைஃப் மாதிரி ஒரு தலை சிறந்த உணவு. அண்ட் எவ்வளோ இடத்துல அடி வாங்கி, எவ்வளோ இடத்துல ட்ரையல் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, சர்ச் பண்ணி, எல்லாம் பண்ணி மட்டும் இதை கெடுக்க பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த உணவு அப்படியே ராஜா மாதிரி நிக்குது, சரியா. இதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு நபர் மார்க் ரெனால்ட் ஹியூக்ஸ். அவங்க பாட்டி வந்து இவங்களை வளர்க்கும் போது முதல்ல இந்த உணவு அவர் கொடுத்தது தன்னோட பாட்டிக்கும் அவரும் இது எடுத்திருந்தார். இது எடுத்துட்ட பிறகு 2 பேருக்கு ரிசல்ட் வந்தது. அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ், இப்போ நம்ம இவர் வந்தார்ல அருள்தாஸா, சாரி அவர் பேர் என்ன, ஆண்ட்ரூஸ் சார் சொன்னார்ல, என்ன பாக்குறாங்க, நான் கேட்கறது இல்லை. இப்போ உங்களை மாதிரி அவங்களும் வந்து முதல்ல இந்த உணவு எடுத்து அக்கம் பக்கத்துல பீப்புள்லாம் அவங்கள பார்த்து நன்னா மாறி இருக்கீங்கப்பா, நீ என்ன பண்ற எனக்கு சொல்லு. ஏன்னா படி பேசும்போது நமக்கு அதை சொல்லி கொடுக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி, அவங்களுக்கு இது புரியறது, உண்மையிலே இது நடக்கிறது சொல்லி.
ஸோ அந்த மாதிரி வந்து இந்த உணவு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஷாப் ஃப்ளோர் கொடுத்துக்கலாம், அமேசான் கொடுத்துக்கலாம், பிளிப்கார்ட் கொடுத்துக்கலாம், வால்மார்ட் கொடுத்துக்கலாம், காஸ்கோ கொடுத்துக்கலாம், யாருக்கும் கொடுக்கல. அவரு எந்த காரணத்தை கொண்டு எந்த ஷாப்புக்கும் இது போகக்கூடாது. இது பியூரா டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரிவன் மாடல்ல ஒர்க் ஆகும். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஃபுட்டு யாருமே வந்து எந்த கடை ஒன்லி நியூட்ரிஷன் சென்டர் மூலமாகவோ ஒரு கோச் இதை எடுத்து ரிசல்ட் எடுத்தவர்கிட்ட மட்டும்தான் இந்த உணவை கொடுக்கணும் அண்ட் சொல்லி கொடுத்து அருந்த வைக்கணும். ஸோ இது நம்பர் 1 பிராண்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் மீல் ரீப்ளேஸ்மெண்ட். நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, எல்லாம் கிடைக்கிறது. ஆனா நம்பர் 1 இல்லையானா தெரியாது நமக்கு. ஸோ நம்மளோடது தரம் நம்பர் 1, குணம் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நம்பர் 1. சுருக்கமா சொல்ல போனா இப்ப ரீசெண்டா நம்ம திருச்சியில ஒரு ஸ்டடி பண்ண போது நம்மளோட இந்த டப்பா இருக்குல்ல, இந்த டப்பால இங்க இருக்கிற லேபிள் ஒண்ணு இருக்கு. இந்த லேபிள் கூட சர்டிஃபை ஆயிருக்கு தட் பெஸ்ட் குவாலிட்டி ஃபுட் கிரேட் இன்கிரீடியன்ட்ல இந்த டப்பா வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி தரம் கொண்ட ஒரு உணவு இன்னைக்கு 1980 கொடிகட்டி பறக்குது. கிட்டத்தட்ட 47வது வருஷம் வரப்போறது. இப்போ குளோபல் ஃபிட் பிரிண்ட் 95 நாடுகள்ல நீங்க இன்னைக்கு இங்க ஜாயின் பண்றீங்கன்னா இந்த உணவை நீங்க 95 நாடுகள்ல எங்க போனாலும் இந்த உணவு எடுக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, உங்க சான்ற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே இதை எடுக்கலாம். ஓகே, ப்ரோவன் பிசினஸ் பிளான் எக்ஸ்பீரியன்ஸ் 1980ல இருந்து எடுத்து இந்தியால 1999ல மும்பைல அண்ட் பெங்களூர்ல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிறது. ஒரு முக்குக்கும் மூளைக்கும் சின்ன குக்கிராமத்துல போனாலும் நீங்க வந்து இந்த ஹெர்பல் லைஃப் பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா போன வருஷம் முந்தின வருஷம் பெரிய பாதையில நான் சபரிமலை ஏறும்போது கரிமலை உச்சியில அந்த சமையல் பண்றவர் ஒருத்தர் வந்து ஷேக் குடிச்சு சமையல் பண்றாரு. அப்ப அவர்கிட்ட போய் பார்த்தேன். நான் அந்த இடத்துல பார்த்தேன், சபரிமலை உச்சியில காட்டுக்கு மேல அவர் ஷேக் குடிக்கிறாரு. ஷேக் குடிச்சிட்டு அவர் சமையல் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இது பிரபலமாயிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் இதை அஃபோர்ட் பண்ண முடியும். சரியா? அடுத்தது இன்னத்து ரேட்ல $500 பில்லியன் $5 பில்லியன் மேல ரெவென்யூ இந்த கம்பெனிக்கு இருக்கு. இந்த நம்பர் தப்பு. இட் இஸ் $5 பில்லியன் in 2025 and publicly traded company. அதாவது $14 to $16 per day per rate. இன்னைக்கு ட்ரேடிங் ரேட் இன்னைக்கு ஒரு ஷேரோட காஸ்ட் NYSE-ல Fortune 500 கம்பெனிஸ் தான் லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க இருக்கிறது வந்து வேர்ல்டுல இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ் ஒரு கம்பெனில நீங்க இந்த உணவு எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி 5 மில்லியனுக்கு மேல மெம்பர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. அண்ட் 170+ அத்லீட்ஸ், டீம் லீக்ஸ் அண்ட் ஃபுட்பால் லீக்ஸ், IPL இந்த மாதிரி பல ஸ்பான்சர்ஷிப் இருக்கு இந்தியாவில் மட்டும் இல்ல வேர்ல்டுல. 6.3 மில்லியன் ஷேக்ஸ் டெய்லி கிளம்புற கன்சியூம் ஆகுறது, which is equivalent to 63 lakh shakes. ஓகே, அண்ட் டெக்னாலஜி பேக்டு ஃபுட். இது 300க்கு மேல சயின்டிஸ்ட் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, PhD இருக்காங்க, 12 லேபரேட்டரி இருக்கு. பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. ஒவ்வொரு லேபும் ட்ரையல் அண்ட் டெஸ்டட். பல கம்பெனியில பல இடங்கள்ல இருந்து வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா ஒரு மண் அளவுக்கு ஒரு எள்ளளவு கூட ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியறது இல்லை இந்த உணவுல. நிறைய லேப்ஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் 7 லேப் இந்த ப்ரொடக்ஷன் பண்ண பிறகு 8வது லேப் இதை செக் பண்றது, இதோட தரம் கரெக்டா இருக்கா இல்லையா சொல்லி ஒரு லேப் செக் இங்கே இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்பர் 1 மீல்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பிளான் நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது த பெஸ்ட் நம்பர் 1 ரீப்ளேஸ்மெண்ட் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெர்பல் லைஃப் வந்து இந்தியாவில வந்து 2 பிளான்ஸ் வச்சிருக்கு. இது வெளிநாட்டுல இருந்து முதல்ல வந்திருந்தது 1980ஸ்ல 1999ல. இப்போ இந்தியாவிலே தயாரிக்கப்படுறது, இந்தியன் டேஸ்டுக்கு மூலமாக இந்தியாவில தயாரிக்கப்படுறது. இந்தியாவில எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல பத்தி அண்ட் பவுண்டா சாஹிப் சொல்லி 2 இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல ஃபேக்டரிஸ் தான் தயாரிக்கப்படுறது. அண்ட் இந்த உணவு இன்னைக்கு நமக்கு பிரபலமா எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதுக்கு காரணம் more than 600 டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் இந்தியால இருக்கு. சரியா? அண்ட் 12 சேல்ஸ் சென்டர் இருக்கு. சொந்தமா கம்பெனியோட 10 வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க. ரீசெண்டா திருச்சியிலையும் மதுரையிலையும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இன்னொரு சென்டர். அண்ட் சேலத்துல இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு சென்டர். அதே மாதிரி பேக்கேஜிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முழுக்க ஒரு நாள் இல்லாட்டி 2 நாளுக்குள்ள உங்க வீட்டுக்கு வரா மாதிரி பண்ணிருக்காங்க. சீட் டு ஃபீட் இந்தியால ஃபார்ம்ஸ வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதாவது வயல்களை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சு அங்கேருந்து வயல்கள்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஆகுறது ஒவ்வொன்றும் நம்ம கண் பார்வையில நடக்கணும்னு சொல்லி இந்த உணவை வந்து தயாரிக்கிறாங்க. ரீசெண்டா நம்ம கம்பெனில லாஸ்ட் இயர் மேல வந்து டேக் ஓவர் பண்ண CEO வந்து ஸ்டெஃபான் கிராஜியானி வந்து இந்த கம்பெனியில 32 வருஷம் முன்னாடி ஒரு அசோசியேட்டா ஜாயின் ஆகி இன்னைக்கு அவர் வந்து CEO மாறி இருக்காரு. இந்த கம்பெனி ஸ்டீவ் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபீஸரா இருந்தாரு, இன்னைக்கு CEO மாறி இருக்காரு.
இவர் வந்து சூப்பர் சீட் பண்ணது வந்து மிஸ்டர் ஜானோ அக்னோபி. அதுக்கப்புறம் வந்து அவரோட பேர் படிக்கல. ஸோ அவர் தான் இவரோட முன்னாடி இருந்தவர். அவரும் வந்து வால்ட் டிஸ்னிலேருந்து வந்தாரு. அண்ட் ஸ்டெஃபான் பிளாட்னியாவோட இருக்கிறவர் வந்து இப்ப போட்டோல பாக்குறீங்களோ, மைக்கேல் ஜான்சன். சாரி. ஸோ இவர் வந்து எரிக் போரே வந்து இன்டர்நேஷனல் ட்ரைனிங் குரு ஃபார் டைரக்ட், பல டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட பேனல்ல ட்ரெயினரா இருக்காரு இவரு. இவரோட பிரபலமான ட்ரைனிங்கை நாங்களும் எடுத்திருக்கோம். இந்தியாவில் இருக்கிற லீடர் வந்து இந்தியாவை லீட் பண்றது போன கிட்டத்தட்ட என் அறிவுல ஒரு 10 வருஷமா நான் அவரை இருக்காருன்னு நினைக்கிறேன். அஜய் கண்ணா சார், அவர் தான் இந்தியா லீட் பண்ணார். இப்போ ரீசெண்டா ஒரு பிரபலமான ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் மெட்டபாலிசம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பராக் சிங்கல், அவர் குளோபல் நியூட்ரிஷன் அட்வைசரி போர்டு மெம்பரா மாறி இருக்காரு. இந்தியாலேயே கிட்டத்தட்ட 8 to 9 ட்ரெயினர்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் வந்து இந்தியாலே ஹையர் பண்ணி, இப்போ முதல்ல ஒரே ஒரு பர்சன் இருந்தாங்க, இன்னைக்கு 8 பேர் வந்தாச்சு போன 3 வருஷத்துல. இதெல்லாம் பண்ண காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியா இஸ் லீடிங் அபவ் த வேர்ல்ட். அதாவது அமெரிக்காவையும் தாண்டி இந்தியா வந்து இன்னைக்கு ஹெர்பல் லைஃப்ல நம்பர் 1 சேல்ஸ் அண்ட் கன்சம்ஷன் அஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வி ஆர் த லீடர்ஸ். அதாவது ஹெர்பல் லைஃபோட மேஜர் சங்க் இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே, ரீசெண்டா விராட் கோலி நம்ம பேனல் ஆஃப் அத்லீட்ஸ்ல இருந்து மாறி ரேசிங்கா வந்திருக்கிறது வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், பட்டிங் கிரிக்கெட்டர். இப்ப கூட IPL எல்லாம் நீங்க பாக்குறீங்க, வேற லெவல்ல விளையாடுறாரு. மேரிகாம் பாக்ஸிங் அகாடமியில மேரிகாம் வந்து நம்ம ஃபுட் தான் சப்ளை பண்றாங்க. மணிகா பத்ரா டேபிள் டென்னிஸ் பிளேயர், லக்ஷா சேன், பலக் கோலி எல்லாருமே நம்ம பிளேயர்ஸ். பலக் கோலி மேம் ஒலிம்பிக் ஜெயிச்சிருக்காங்க. பேரா அத்லீட். அண்ட் ஹெர்பல் லைஃப்ல ஜாயின் பண்றவங்க ஒவ்வொரு நபர்களுக்கும் மணி பேக் கேரண்டி கொடுக்கப்படுறது. மணி பேக் கேரண்டின்னு என்னன்னா, இன்னைக்கு நீங்க இந்த ஃபேமிலியோட இந்த உணவு எடுத்துக்கிறீங்க, ஏதோ காரணத்தினால உங்களுக்கு இந்த உணவு மேல ஒரு நம்பிக்கை வரல, இல்லை நீங்க இந்த உணவு எடுத்துக்கல, உங்கள்ட்ட சில ப்ராடக்ட் பேலன்ஸ் இருக்கு, யூஸ் பண்ண ப்ராடக்ட் இல்ல, யூஸ் பண்ணாத வாரண்டியில இருக்கிற சீல்டு ப்ராடக்ட் இருக்கு, நீங்க அதை ரிட்டர்ன் பண்ணி உங்க ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு ஐடி கிடைக்குது, அந்த ஐடியா கேன்சல் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு மணி பேக் கேரண்டி இன்க்ளூடிங் டிராவலிங் காஸ்ட், அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டோட உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. பட் வித் கண்டிஷன். கண்டிஷன் என்னன்னா, நீங்க ஒரு அசோசியேட்டா இருக்கீங்க இல்லையா ஒரு கஸ்டமரா இருக்கீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் த ஐடி இன் லைஃப். திருப்பி லைஃப்ல இந்த ஐடி உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அதனால கவனமா நிதானமா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற பொருட்களை வாங்கி உங்க குடும்பத்துக்கு கொடுக்கும் போது, யாருக்கா நீங்க நபருக்கு கொடுக்குறீங்கன்னா கோச்சஸோட கைடன்ஸோட இது கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இங்க இருக்கிற ஒரு மூல மந்திரம், அதாவது இந்த ஃபுட்டு இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆன காரணம் என்னன்னா, எந்த ஷாப் ஃப்ளோர்லயும் இது கிடையாது, எந்த கடையிலையும் விற்பனை ஆகாது. அமேசான், பிளிப்கார்ட் இதுல எல்லாம் கிடைக்கிறது வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ். அதனால தயவு செஞ்சு அங்கெல்லாம் போய் ஆர்டர் பண்ணாதுங்க. இந்த உணவு பியூர் கைடன்ஸ் எடுக்கக்கூடிய உணவு. கைடன்ஸ் இல்லாம இந்த உணவு எடுத்தீங்கன்னா ரிசல்ட் வராது, உல்டா விபரீதமா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ப்ராப்பரான முறையில கைடன்ஸ் எடுத்து ஒரு நியூட்ரிஷன் கிளப்ல போய் நீங்க இந்த உணவு எடுக்கும்போது உங்களுக்கு பலவிதமான ஷேக்ஸ் கிடைக்கிறது, ஒரு கம்யூனிட்டி கிடைக்கிறது, அட்ராக்ஷன் கிடைக்கிறது, ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறது, நீங்க வந்து மோட்டிவேட் ஆகுறதுக்கு ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க போய் கூகுள்ல போய் செக் பண்றீங்க, இல்ல ஃபேஸ்புக்ல போய் செக் பண்றீங்க, எங்க போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மீல் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போறது வெறும் ஹெர்பல் லைஃப் தான், வேற எந்த பிராண்டும் வராதுங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் டாப் சர்ச்சஸ் தான் உங்களுக்கு ஹெர்பல் லைஃப் தான் தெரியும், நம்பர் 1 இந்த வேர்ல்ட். ஹெர்பல் லைஃப் எல்லா இடத்தையும் தன்னோட காஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலரா ஹெர்பல் லைஃப் தன்னோட டப்பாவோட கலர், டப்பாவோட சைசஸ், அந்த பேக்கிங் லேபிள் இது எல்லாமே மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா, நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல சர்க்குலேட் ஆகுது. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம சொன்னாரு, நான் டீ குடிச்சு நிறைய டீ குடிச்சு எனக்கு வந்து அசிடிட்டி வந்தது. யாரோ சொன்னாங்க, அந்த மேடம் சொன்னாங்க அசிடிட்டி. அப்போ நார்மலா இருக்கிற ஃபுட்ல எவ்வளவு ப்ராப்ளம் வருது. அப்போ இந்த மாதிரி பொருள் வெளியிலிருந்து வாங்கும்போது லேபிள் தப்பா இருக்கு, மேல இருக்கிற பேக்கிங் தப்பா இருக்கு, இந்த மாதிரி ஃப்ராட் நிறைய நடக்கிறது. ஏன்னா இந்த டீ தூள்ல கலப்படம் பண்றவங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி உணவுல எவ்வளவு கலப்படம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்லி த்ரூ ஆத்தரைஸ்ட் கோச்சஸ், அதாவது ஐடி போட்ட கோச்சஸ் அப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்களா, நியூட்ரிஷன் கிளப்ல இருந்து இந்த ஃபுட்டை வந்து அவங்க கன்சியூம் பண்றாங்களா, டெய்லி நியூட்ரிஷன் கிளப்புக்கு போறாங்களா, கிளப்ல இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த ஃபுட்டை வாங்கப்படும். மற்ற எல்லார்ட்ட வாங்க கூடாது. தெரியாத நம்பர்ல குறிப்பா கூடாது. ஸோ என்னெல்லாம் இங்க நீங்க கேட்டீங்க, இனிமே வரப்போற ரிசல்ட்ஸை நீங்க கேட்க போறதும், நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு நோயோ, எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு விதமான
ஒரு கஷ்டமும் உங்களுக்கு குணமாக்குறதுக்கு ஹெர்பலைஃப் கிடையாது. ஹெர்பலைஃப் உங்க உடம்போட பற்றாக்குறையை பூர்த்தி பண்றது. அதை வச்சு நீங்க நல்லபடியா மாறுறீங்க. சோ இதுவரையிலும் நான் பேசினது யாரையெல்லாம் புரியல, ரொம்ப ஃபாஸ்டா பேசினேன்னா? சோ இந்த மாதிரி இந்த உணவுல வந்து பல கோச்சஸ், பல மெம்பர்ஸ் நம்ம கம்யூனிட்டியில இருக்காங்க. அவங்க பல வருஷமா இந்த உணவு எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட ரிசல்ட் யார் யாருக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கு? அக்கறை கை தூக்குங்க பார்ப்போம். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. வெரி குட். சோ நாங்க எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிறோம்? நாங்க எல்லாம் எதுக்கு கோச்சா மாறணும்? நாங்க எல்லாம் இந்த உணவை எப்படி வாங்குறோம்? நம்மள்ட்ட பல பேர் இந்த உணவு ஃப்ரீயா சாப்பிடுறாங்க. அது யாரு பார்ப்போமா? வெரி குட். ஸோ யாரெல்லாம் கோச்சஸ் தன்னோட பிபிடி ரெடியா வச்சிருக்கீங்களோ, பிபிடி ஷேர் பண்ண முடியுமா, அவங்க மட்டும் கை தூக்குங்க. பிபிடி வச்சிருக்கீங்க, பிபிடி ஷேர் பண்ண முடியும், அவங்க மட்டும் கை தூக்குங்க. பிரதீப் சார், உங்க பிபிடி எங்கிட்ட இருக்கு, நீங்களும் ஷேர் பண்ணலாம் பிரதீப் சார். ஸோ வெரி குட், சூப்பர். பிரதீப் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ கடைக்குட்டி சிங்கம் நம்மள்ட்ட வந்து புதுசா வந்திருக்காரு இங்க, பிரதீப் வேணுகோபால் சார் சொல்லி வந்திருக்காரு. இருக்கீங்களா பிரதீப் சார்? காணாம போயிட்டாரு அவரு, தானே இருந்தாரு. பிரதீப் சார், ஹலோ. ஓகே, வரட்டவா? இல்ல அனிதா கோபி மேம், சார் இருக்கேன் சார். ஓகே, நீங்க ஷேர் பண்ணுங்க சார். உங்க ரிசல்ட் ஷேர் பண்ண நான் பிபிடி ஆன் பண்றேன். நீங்க ஆன் பண்றீங்களா? இருக்கா உங்கள்ட்ட? நீங்க ஷேர் பண்ணுங்க சார், சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு சார். சார ஸ்பாட்லைட் பண்றோம். சரி சார், பேசுங்க சார். எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஹாப்பி ஈவினிங் ஆல். ஹாப்பி ஈவினிங் ஆல். என் பேர் பிரதீப், 48 வயசு ஆகுது. சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நான் இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ணது போன ஜூன்ல ஜாயின் பண்ண, ஜூன் 2025ல ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு ஜானகி தான் இந்த கம்யூனிட்டிக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல நான் இப்போ ஜாயின் பண்ண புதுசுல வந்து என்னோட வெயிட் வாஸ் 138 kgs, 138 கிலோல இருந்தேன். பயங்கர மூச்சு வாங்கும். ஒரு மாடி ஏறனாலே அவ்வளவு யோசிப்பேன். நான் இவ்வளவு பிரச்சனைகளோட வந்தேன். இது இல்லாம ஹார்ட்ல இஷ்யூஸ், ஃபிட்ஸ் வரும் எனக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. அண்ட் சுகர் ப்ராப்ளமும் இருந்தது. இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ணதுல இருந்து இப்போ 7-8 monthsல 47 கிலோ குறைச்சிருக்கேன். என்னோட ஸ்டெப் பை ஸ்டெப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கும் பாருங்க. அதான் என்னோட ஸ்டெப் பை ஸ்டெப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 10 kgs 20 kgs. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு 47 kgs குறைச்சிருக்கேன். நான் 91 கிலோல இருக்கேன் இப்போ. நான் இது இல்லாம வந்து நான் ஒரு 15-20 kgs குறைச்ச உடனே சுகர்ல இருந்து வெளியில. சொல்லுங்க சார், சொல்லுங்க. சுகர்ல இருந்து வெளியில வந்தேன். நான் டாக்டர் அட்வைஸ் படி சுகர் டேப்லெட்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் செப்டம்பர் அக்டோபர்ல பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ என்னோட HbA1c 4.8 வந்துருச்சு 7.5ல இருந்து. ஸோ அது மூலியமா வந்து டாக்டர் சொன்னாரு சுகர் டேப்லெட்ஸ் கம்ப்ளீட்டா நிறுத்திடுங்கன்ட்டாரு. ஸோ அதுல இருந்து நான் சுகர் டேப்லெட்ஸ் ஃபுல்லாவே நிறுத்தியாச்சு. நான் இதுதான் என்னோட சுகர் ரிசல்ட். நீங்க எதுக்கு கோச்சா 14 daysலயே எனக்கு வந்து நான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய. அது இல்லாம வந்து இது வந்து இந்த உணவை வந்து ஃப்ரீயா சாப்பிட்றது எப்படின்றது என்னோட மகேஸ்வர் சார் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால வந்து நான் அடைஞ்ச பலன் மற்றவங்களும் அடையணும், அதே டைம்ல நானும் பெனிஃபிட் அடையணும் அப்படின்றதுக்காக நான் கோச்சா என்ன அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது கோச்சா மாறின பிறகு? எத்தனை பேர் உங்க ஃபேமிலியில நீங்க ஹெல்ப் பண்ணி வந்திருக்காங்க? நீங்க எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? 6-7 people ஹெல்ப் பண்ணிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 1289 அண்ட் லாஸ்ட் மந்த் ஜான் மந்தோட இன்கம் 15,880. 15,880. கங்க்ராச்சுலேஷன் சார், ஹாப்பியஸ்ட் வெல்கம். இது வந்து கம்பெனில இருந்து வந்திருக்காரு செக். இங்க பாருங்க 15,880.26, 1289.20 ஃபுல் பைசா வசூல். பிரதீப் சார், இப்போ உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இந்த ஃபுட் எடுத்துக்கிறாங்க? நானும் என் டாட்டரும் எடுத்துன்னு இருக்கோம் சார். ஃபேண்டாஸ்டிக். சோ வேற என்ன ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களா சார்? தேங்க்ஸ் டு மை கோச்சஸ் அண்ட் மை மென்டர்ஸ் KKR சார் அண்ட் ஷிவி மேம். சூப்பர் சார். நல்ல ஒரு கிளாப் பண்ணிடும் பிரதீப் சாருக்கு. பாருங்க, பிரதீப் சாரால இந்த ஃபுட் அஃபோர்ட் பண்ணி தன்னோட ஃபேமிலியோட சேர்ந்து எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆர்டிஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் டு பிரதீப் சார். ஸோ அடுத்தது வந்து அனிதா கோபி. ஜெயலட்சுமி மேம் பிபிடி வச்சிருக்கீங்களா? ஜெயலட்சுமி மேம்
சார் பிபிடி வச்சிருக்கீங்களா நீங்க? ஓகே, பரவாயில்ல. பிரதீப் சார் மியூட் பண்ணீங்க. கோபி மேம் ஷேர் பண்ணலாமா? பண்ணுங்க மேம். ஹாய், ஹாப்பி ஈவினிங். என்னோட பேர் அனிதா கோபி. நான் இந்த ஃபேமிலிக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸுக்கு முன்னாடி ஓவர் வெயிட்டு, கால் வலிக்காக, முட்டி வலி குறையிறதுக்காக, வெயிட் லாஸ்க்காக வந்தேன் என் கோச் மூலிமா. வந்து 4.5 மாசத்துல 22 கிலோ குறைச்சேன். அதனால என்னோட முட்டி வலியிலேருந்து வெளியே வந்தேன். நானே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிது எனக்கே. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபுட்டு. மீன் லைஃப் லாங் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோச்சாக வந்து நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து சூப்பர்வைசர் முடித்தேன். சூப்பர்வைசர் முடிச்சுட்டு ஸ்பெக்டாகுலர்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது பெங்களூரில் ஒரு ஐ ஓப்பனிங் எனக்கு கிடச்சிது. அது மூலிமா நான் வந்து ஒரு 10 மந்த்ஸில் வந்து வேர்ல்ட் டீம் சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா அந்த டைமில் என்ன அப்படின்னா வெக்கேஷ்னல்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மலேசியா வெக்கேஷ்னல். அதுக்கும் குவாலிஃபை ஆகினேன். குவாலிஃபை ஆகிட்டு ஒரு பைசா செலவு இல்லாமல் மலேசியா சூப்பராக சுற்றி பார்த்துட்டு பிளேன் ஸ்பான்சர் மற்ற நம்ம கூட இருக்க நம்ம சிஸ்டமில் இருக்க எல்லா பர்சன்ஸ் கூடயும் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் மலேசியா போயிட்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லாமல் நான்லாம் ஏர்போர்ட் பார்த்துருக்கேன் தவிர, சென்டாப் பண்ண போயிருக்கேன் தவிர, என்ன சென்டாப் பண்ண வந்து அந்த டைம் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மூலிமா அதுக்காக வந்து என்னோட கோச் நல்லி மேம்க்கும் அடுத்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கிராட்டிடியூட் சொல்லாமல் முடிக்க முடியாது இல்லையா. என்னோட கோச் நல்லி மேம்க்கும் என்னோட ட்ரைனர் நம்மளோட மென்டர்ஸ்க்கு வந்து கேகேஆர் சிவசங்கரி மேம்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு மார்க்கிஸ். லாஸ்ட் மந்த் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் வந்து என்னோட இன்கம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2804 ரூபாய் 21 பைசா. அதே மாதிரி லாஸ்ட் மந்த் என்னோட இன்கம் வந்து செக் இன்கம் ப்ளஸ் வந்து ரீட்டைல் இன்கம் வந்து 11,552.74 பைசா. என்ன இவங்க பைசாவோட சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஹெர்பல் லைஃப்பில் பைசா மிச்சம், ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாமல் நம்மளுக்கு செக்காக வந்துடும். அதுதான் இந்த பைசாவோட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல். சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க மேம் இந்த உணவை? நானே, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்க, எங்கள் மாமியார், அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர். ஆசம் மேம், ஆசம். நல்ல சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் டு எவ்ரிவன். அண்ட் பாருங்க, ஒரு குடும்பத்துடன் இந்த ஃபுட்டை ஈஸியாக எடுத்துக்கிறதுனால நல்ல வாய்ப்பு இந்த உணவுல இருக்கு. ஜஸ்ட் நம்மள்ட்ட யாரு நம்மளை பத்தி கேட்கறாங்களோ அவங்கள கூப்பிட்டு உங்க கோச் அவங்கள கனெக்ட் பண்றதுதான் வேலை. ஓகே, ஸோ வெல்கம் அன்னலட்சுமி நாகராஜ் மேம். சூப்பர் ரிசல்ட் எடுத்திருக்காங்க ஃபேமிலியா. எல்லாருமே ஃபேமிலியோட கன்சியூம் பண்றாங்க. இங்க பிரதீப் சார் எடுத்துக்கிறாங்க, அனிதா கோபி மேம் எடுத்துக்கிறாங்க. எஸ், ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங். என்னோட நேம் வந்து அன்னலக்ஷ்மி. நான் வந்து இங்கே எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்தது வெயிட் லாஸ்க்காக தான். வந்து 3 மந்த்ஸ்லேயே என்னோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு நிமிஷம் ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே ஓகே சார். நான் ஃபஸ்ட்டு வந்தது வெயிட் லாஸ்க்காக வந்தேன். அதில் வந்து எனக்கு நீ பெயின், பேக் பெயின், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதுலேருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வெளியில் வந்தாச்சு. நான் மட்டும் எடுத்தது இல்லாமல் என் ஹஸ்பண்ட் எடுத்தார். அவருக்கு பேக் பெயின் இருந்தது. அது இல்லாமல் அவருக்கு அந்த இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் இருந்தது. அதுலேருந்துமே அவர் வெளியில் சரியானதுன்னு நாங்கள் 2 பேரும் சரியானது பார்த்தா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ அவங்க கிட்ஸ் நியூட்ரிஷனாக ஹோல் ஃபேமிலியாக எடுத்துகிட்ருக்கோம். இது இல்லாமல் இப்போ வந்து எங்கள் மாமனார், எங்கள் அம்மா எல்லாருமே எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்குமே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நீ பெயின்லேருந்து ரெக்கவர் ஆகி நல்லாவே வந்திருக்காங்க. இப்போ தான் எங்கள் மாமனார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாம் ஹோல் ஃபேமிலியாக எடுத்து ஹாப்பியாக இருக்கோம். நான் வந்து ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறம் சரி இதுவே நம்மளும் ஏன் நம்ம ஜாபாக எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கோச்சாக சூஸ் பண்ணேன். இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மந்த் இன்கம் பார்த்தீங்கன்னா 3124.43. இப்போ லாஸ்ட் மந்த் இன்கம் வந்து 29,625.56. ரீட்டைல் இன்கம் பார்த்தீங்கன்னா 1198.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30,823.56. இதுக்கு எனக்கு கிடைச்சதுக்காக என்னோட ஸ்பான்சர் மலர் மேம் கணேஷ் சாருக்கும் நீலாவதி மேம் அண்ட் கேகேஆர் சார் என்னோட ஹோல் மென்டார்ஸ் அண்ட் லைன் ஆஃப் ஸ்பான்சர் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. பாருங்க 30,823 மேம். இதுக்கு முன்னாடி என்ன வேலையில இருந்தீங்க மேம் நீங்க? நான் வந்து ஃபேஷன் டிசைனராக இருந்தேன் சார். எவ்வளவு இந்த இன்கம் சம்பாதிக்கிறது அந்த எத்தனை நாள் எடுத்தது சார்? இந்த இன்கம் வந்து நான் எடுக்கல சார். பெர் மந்த்துக்கு 8,000 அவ்வளோதான் சார். என்னோட இதே மாதிரி 8,000 rupees எடுத்துருந்தாங்க. ஹெர்பலைஃப்ல வந்து இன்கம் எத்தனை மாசம் வந்திருக்கு? 4 monthsக்குள்ள எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருச்சு சார். பவர் ஆஃப் ஹெல்பிங் பீப்பிள். ஹெல்ப் பண்ணானா நமக்கு என்ன மாதிரி பாருங்க. கங்க்ராச்சுலேஷன் மேம். 4th monthல இவ்வளவு பியூட்டிஃபுல் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. கவிதா ரமேஷ் மேம், வெல்கம். நெக்ஸ்ட் பர்சன் சூப்பர் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. அவங்களும் ஃபேமிலியோட வேற லெவல்ல கலக்குறாங்க. கவிதா ரமேஷ் மேம் இருக்கீங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பர்சனுக்கு போவோம். எஸ், கேகேஆர் சார் ஸ்பாட்லைட் பண்ணிடுங்க. கவிதா ரமேஷ் இருந்தாங்களே, இப்பதான் ஸ்பாட்லைட் பண்றதுக்குள்ள ஆளு இதாயிட்டாங்க. ஓகே, அப்ப மகேஸ்வரி இது பண்ணிருங்க. மேம்க்கு வணக்கம். Happy evening, sir. Happy evening, all. மேம் ஷேர் பண்ணிடுங்க மேம். என் பேர் மகேஸ்வரி. நான் கனெக்ட் ஆயிருக்கேன். நான் வந்தது பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் 112 கிலோல இருந்தேன். பயங்கர கால் வலினா ஒரு அரை மணி நேரம் கூட நிக்க முடியாத அளவுக்கு கால் வலியோடையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 monthல எனக்கு அந்த க்ரீ பேண்டேஜ்ல இருந்து எல்லாம் விடுதலை. ரொம்ப ஆக்டிவாவும் சூப்பரா மாறினேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு கோச்சாவும் மாறினேன். இப்போ வந்து 85 கிலோ வெயிட்ல சூப்பரா ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கிறேன். என்னோட இந்த ஹெல்பிங் இதனால பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் பாத்தீங்கன்னா 7,790 rupees 62 paisa. அது வந்து ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த என்னுடைய அக்கௌண்ட் வந்து எனக்கு அக்கௌண்ட்னு தனியா ஆரம்பிச்சதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா ஜொல்லோனுக்காக ஆரம்பிச்சது. அதுல வந்து ஃபர்ஸ்டா ஒரு இன்கம் வருது அப்படிங்கறதே வந்து அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ இதுவா இருந்துச்சு எனக்கு. அது என்னாட்டி நம்ப கூட முடியல, இப்படிலாம் வருமா அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 10,496 rupees 14 paisa. இது வந்து மந்த் ஆன் மந்த் எனக்கு வந்து ஒரு இன்கமா வருது. இது நான் ஹவுஸ் ஒய்ஃபாவும் இருந்துட்டு என்னோட வீட்டையும் பார்த்துக்கிட்டு எனக்கு இது வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு காரணமா இருக்கிற என்னுடைய கோச், என்னோட ட்ரெயினர், என்னோட மென்டார்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எனக்கு இப்படி ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டையும் எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு மொமெண்ட் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த இந்த கம்யூனிட்டிக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் மேம், சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் மேம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சோ கவிதா ரமேஷ் மேம் வந்துட்டாங்க போல இருக்கு. மேம் வந்துட்டீங்களா கவிதா ரமேஷ் மேம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வந்தாங்க, திருப்பி போயிட்டாங்க போல இருக்கு. ஓகே, சரி சார். ஓகே, சோ மேகலா மேம் இல்லை நானா? மேகலா மேடம் ஸ்பாட்லைட் பண்ணிருக்கேன். ஹாப்பி ஈவினிங் ஆல். ஸோ என்னோட நேம் மேக்லா. நான் திருச்சியிலேருந்து கனெக்ட் ஆகியிருக்கேன். என்னோட ஸ்லைட் ஷேர் பண்ணுறேன், தெரியுதான்னு சொல்லுங்கள். எஸ். ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு April 2023 ஜாயின் பண்ணேன். டயபெட்டிஸ்க்காக ஜாயின் பண்ணியிருந்தேன். 3 monthsல வந்து ஒரு 15 kgs ரெடியூஸ் பண்ணதுனால டயபெட்டிஸ்லேருந்து வெளியே வர முடியுங்கிற உண்மையே வந்து இந்த கம்யூனிட்டி வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேன். ப்ரொஃபஸராக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறேன். பட் படிப்பை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிச்சு. அகடமிக்ஸில் பெரிய ஆளாக இருந்தும் ஆரோக்கியத்தில் வந்து 0 தான். ஸோ இங்கே வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வந்து சுகர்லேருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய லெவல் டிப்ரெஷனில் இருந்தேன். அதுலேருந்து இந்த கம்யூனிட்டி தான் என்னை மீட் எடுத்துச்சு. ஸோ
அந்த தேங்கிங் நோட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோச்சா ஏன் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, படிப்பை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆரோக்கியத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கோச் ஜெயந்தி மேம் வந்து சொன்னாங்க. சரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு, ஏன் நான் மிகப்பெரிய லெவல் டிப்ரெஷன் சொன்னது என்ன அப்படின்னா, என்னோட கணவரை வந்து நான் மே 2023 இழந்திருந்தேன். அதனால பயங்கர டிப்ரெஷனில் இருந்தப்போ அவர் ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொல்லி இறந்து போனார். ஸோ இந்த ஃபுட்டை சாப்பிடும்போது ஆக்சிஜன் கிடைக்குங்கிற ஒரு தருணத்தை வந்து நான் என்னோட அவரோட ப்ரொஃபஸருக்கு கொடுக்கும்போது, என் கணவரோட ப்ரொஃபஸர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அவருக்கு கொடுக்கும்போது தெரிஞ்சிச்சு. அவர் இந்த ஆக்சிஜன் சப்ளை இம்ப்ரூவ் ஆகுதுமா எனக்குன்னு சொல்லி சொன்னோன்னே, இதை நிறைய பேருக்கு சொல்லணுங்கிற ஆர்வம் வந்தது. அப்படி தான் என்னை கோச்சாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்காண்டி நிறைய லேர்னிங் ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணேன். ஆக்டிவிட்டீஸ்லாம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கீழே கோச்சஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஆக்டிவிட்டிஸ் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் அதுக்காக ஆக்டிவிட்டீஸ்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அது நிறைய பயணங்கள். முன்னாடிலாம் பயணமே பண்ண முடியாது. ஒரு ட்ராவல் நாசியான்னு சொல்லுவாங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்தாலோ இல்லை எதில் ஏறி உட்காந்தாலும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அதனால என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் நிறைய டூல்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. கப்பு கவரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிடுவேன். ட்ராவலே பிடிக்காது அப்படின்னு நான் என்னை அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருந்த ஒரு டயத்தில் தான் இந்த ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் என்னால் வந்து எவ்வளோ க்ரௌட்லேயும் என்னால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிட்டி எனக்கு காமிச்சு கொடுத்தது. 22,500 பேருக்கு நடுவில் வந்து என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும், என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை இன்னைக்கு தனியாக நான் இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ணுறேன் எல்லா இடத்துக்கும். ஸோ அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ இதுக்கெலாம் தேங்க் பண்ண நிறைய ரெக்கக்னிஷன் அது வந்து நான் சொல்லியே ஆகும். என்னை வந்து நிறைய கோட் சூட் போட்டு அழகு பார்த்து நிறைய விஷயத்தில் என்னை வந்து என் டீமை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டீமை எப்படி டெவலப் பண்ணுன்றது கற்றுக்கிட்டதே வந்து இந்த கம்யூனிட்டி வந்த பிறகு தான். ஸோ இதுக்கெலாம் வந்து நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மந்த் செக் இன்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து, ஏன்னா எனக்கு வந்து நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அங்கே சேலரி கிரெடிட் ஆகும், அப்படியே இஎம்ஐயில் பிடிச்சிப்பாங்க. எனக்குன்னு செக்கு வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக ஒரு செக்கு வந்தப்போ, அதுவும் வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்ச இடத்துல ஒரு செக்கு வந்தது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். 7630 அதாவது 7,630 rupees 90 தான் ஃபஸ்ட்டு எனக்கு செக்காக வந்தது. அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் மந்த் என்னோட செக் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 44,107. ஒரு 67 ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ அதில் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபிசிக்கலாக கிளப்பு ரன் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலான்னு சொல்லி ஃபிசிக்கல் கிளப்பு வந்து நியூட்ரிஷன் கிளப் வந்து லாஸ்ட் இயர் துவங்கி கொடுத்தாங்க. ஒரு வருஷம் ஆகி ஆனிவர்சரியும் கொண்டாடியாச்சு. ஸோ சூப்பராக வந்து லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் கிடைச்ச பெஸ்ட் இன்கம் நியூட்ரிஷன் கிளப் இன்கம் பார்த்தீங்கன்னா 86,428 rupees 26 ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் நான் தேங்க் பண்ணிக்கிறது என்னோட கோச்சஸ் ஆகிய ஜெயந்தி மேம் அண்ட் இளங்கோ சார், அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட இன்ஸ்பைரிங் மென்டார்ஸ் கேஆர் சார் அண்ட் சிவி மேம், அண்ட் இந்த உணவு வழங்கிய மார்க்யூஸ். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஸோ ஹாப்பி. எல்லாருக்கும் எப்படி இருக்கு இந்த படம்? போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மேல போலாமா? மேல அதுக்கும் மேல யாரெல்லாம் அதுக்கும் மேல சொல்றீங்க? சரி, ஒரு பர்சன் கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல போலாம். ஓகே. சோ யார் யாருக்கு என்னோட மறுபக்கம் தெரியணும்? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutesக்குள்ள we will be winding up the session. ஓகே. என்னோட ரிசல்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ நான் மறுபக்கம் காட்ட போறேன். ஓகே. யாரும் பயந்துராதுங்க. ஓகே. இதான் நான். சோ என் பேரு மகேஸ்வர் சுப்ரமணி. நான் பேசுறது எல்லாருக்கும் பிடிக்கிறதா? கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது சார். கேக்கலையா? கேக்குது சார். கேக்குதுங்க சார். சோ என்னோட கம்பெனி பிசினஸ் பேரு SDS லைஃப்ஸ்டைல் சொல்யூஷன். 2020 நான் வந்த போது எனக்கு 148 kilos 150 மேல இருந்தது. ஸ்டார்ட் ஆச்சு. 108 kilos எனக்கு கம்மியா இருக்கு. more than 40 kgs. ஸோ இன்னைக்கு வந்து 106 கிட்ட வந்தாச்சு. நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஹை சுகர், ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம், சிங்கிள் கிட்னி. எனக்கு ஒரு கிட்னியோட இந்த உணவை நான் வந்து 6 வருஷமா எடுத்துக்கிறேன். இப்போ 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் இதுதான் நான் என்னோட படிப்பு ஆரோக்கியத்துக்கு கூட சம்மந்தம் கிடையாது. நான் படிச்சது பிஆர்எஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெல்லி யூனிவர்சிட்டியில இருந்து. படிச்சது எல்லாமே டெல்லி தான். மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். கம்பெனிஸை லீட் பண்ணிருக்கேன். பெரிய பெரிய கம்பெனில GM லெவல்ல இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் தருணத்துல எனக்கு என்னோட வேலை வந்து போகிற நிலை வந்தது. 2019 வந்து 2015 நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன் ஒரு வேலைக்கு. ஆஸ் அ GM ஒரு கம்பெனில, ஒரு ஆட்டோமொபைல் ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்தேன். அந்த கம்பெனில இருந்து எனக்கு வேலை போச்சு. ஒரே நாள் 4 வருஷம் 9 மாசம். இன்னும் 4 மாசத்தை கிராச்சுவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரே நாள்ல என்ன போக சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, நாங்க வேற பிசினஸ் பண்ண போனாலும் நீங்க கிளம்புங்க சொல்லி சொன்னாங்க.
சரி, இந்த சமயத்துல விட்ட பிறகு நான் படிச்சது படிப்புக்கு எனக்கு வேலை வந்தது. அதாவது நான் படிச்சது வந்து இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தேன், MBA படிச்சிருந்தேன், கூட சீனியர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் IIM கல்கட்டா இருந்து படிச்சேன். ஸோ படிப்புக்கு எந்த சம்பாதியம் இருந்ததுன்னா அந்த வேலையில இருந்தது, அதுவும் கம்மியா தான் இருந்தது. பட் நான் அதை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணேன்னா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு மனசுல வந்து இங்கேதான் வந்து எனக்கு தோணுது, திருப்பி நான் ஏதாவது வேலையில போனாலும் எனக்கு இதே மாதிரிதான் யாரு கீழே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நானும் நல்லா படிச்சிருக்கேன், ஆனா நான் பேச ஒர்க் பண்ண போற பர்சன் என்னோட கீழே இருக்கிறவனா தான் இருப்பான். ஸோ அங்க இருக்கிற பர்சன்ட்ட போய் நான் பேசும்போது திருப்பி ஃப்ரிக்ஷன் வருமா வராதா, வேலையில வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி சிந்தனை வரும்போது நான் என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு டைமண்ட் ஜுவல்லரி கம்பெனியில ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கம்பெனியில டாக்டர் கண்மணி சாரை போய் மீட் பண்ண போன போது எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்சது என்னன்னா, சார் நீங்க ஏன் இந்த உணவு எடுத்துட்டு நீங்க, எனக்கு அடுத்த மாசம் வந்து ஃபுட் வாங்குறதுக்கு கையில காசு இல்லை. முதல் மந்த் மெம்பர்ஷிப் கொடுத்தோன்னே எனக்கு வேலை போயிடுச்சு. 2019 சாப்பிட்ட பேசும்போது நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன். 2020 ஜூன் மாசம் வந்து ஜாயின் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு மாசம் மெம்பர்ஷிப் கேட்டாரு. ஒரு மாசம் மெம்பர்ஷிப் 6600 ரூபா கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி சார்ட்ட கொடுத்துட்டேன். அடுத்த 10 நாளுக்குள்ள வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கு, நீங்க நைட் ஒர்க்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னாரு. இந்த நைட் ஒர்க்ஸ் தான் என் உயிரை காப்பாத்திட்டு. அப்ப அவரு பணம் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, உங்களுக்கு இது தேவை சொன்னாரு. சரி என்னாவது பண்ணவே பார்த்தா அது மட்டுமே 6000 ரூபாய், 6700 ரூபாய் அந்த ரேட்டு அந்த மாதிரி. ஸோ அதை வந்து வாங்கணும். இப்ப என்ன பண்றது, சரி நீங்க இது வாங்க, சரி அடுத்த மாசம் மெம்பர்ஷிப் எல்லாம் பே பண்ணி முடியும், எனக்கு தெரியாது என்ன பண்ண முடியும்னு சொல்லி நான் ஒண்ணுமே சொல்லல. அப்ப அவர் சொன்னாரு நீங்க பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொன்னார். முதல்ல என்ன நம்பி வந்தது என்னோட சிஸ்டர், என்னோட சித்தி. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேல என்னோட ஃபேமிலியில இருக்காங்க. கோச்சா நான் அவங்கள ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பல நாடுகள்ல இருந்து எனக்கு வந்து பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. டைரக்ட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி ஃபெயில் ஆகி பல கம்பெனி பார்த்த பிறகு எனக்கு பிடிச்சது ஹெர்பல் லைஃப். ஏன்னா ஒண்ணு, இந்த ஃபுட் பிளான்ல இன்னைக்கு வரலையும் இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளானோ பிசினஸ் பிளானோ ரெமுனரேஷன் பிளானோ மாறல. இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, 40 வருஷத்துக்கு மேல ஒரே பிளான் தான் ஓடிட்டு இருக்கு. சரியா, இதை தவிர்த்து நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரைனிங்ல எப்பவுமே போன போதெல்லாம் விஐபியா குவாலிஃபை ஆயிருக்கேன். சீனியர் லெவல் ட்ரைனிங்ஸ்க்கு எல்லாம் நான் குவாலிஃபை ஆயிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பயன் என்னதுன்னா, பெரிய பெரிய லீடர்ஸோட உட்கார்ந்து இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் பண்ணி நல்லபடியா பர்ஃபார்ம் பண்ணி நான் நல்ல growth அடையும் போது எனக்கு டாக்டர் கண்மணி ராஜாவோட பார்வையில ஃபர்ஸ்ட் டைம், அதாவது வந்து 1.5 வருஷத்துல 20ல ஜாயின் பண்ணேன். 2022ல செப்டம்பர்ல, ஜனவரி 2022 நான் வந்து ஆக்டிவ் வேர்ல்ட் டீம் லெவல் அச்சீவ் பண்ணி இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சீஸ் சிங்கப்பூர்ல $1800 கையில கொடுத்து மவனே நீ செலவழி 5 நாளைக்கு ஃப்ரீ ட்ரிப் நான் போனேன். ஹெர்பல் லைஃப் மூலமாக என்னை கொண்டு போய் விட்டதும் டாக்டர் கண்மணி ராஜா சார் ஏர்போர்ட்ல, அந்த செலவும் கிடையாது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப் நான் கொண்டாடினேன் சூப்பரா. அந்த ஷிப்ல ஒரு 4 நாளைக்கு தனி மூனா போனேன். ஹனிமூன் போல தனிமூன் போனேன், தனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் நமக்குள்ளதான் சின்ன எல்லாருக்கும் பூச்சி தான் வரும், எனக்கெல்லாம் பாம்பே வந்துருச்சு உள்ள, அதுவும் பெரிய மலைப்பாம்பு. அடுத்த வருஷம் வெக்கேஷன் வந்தது, நம்ம சிஸ்டம் வெக்கேஷன், தாய்லாந்து வெக்கேஷனுக்கு ஸ்பான்சர் ஆகி போனேன். வித்தவுட் எனி பென்னி, ஒரு பைசா செலவில்லை. கொண்டு போன பார்த்து கூட ரிட்டர்ன் கொண்டு வந்தேன். ஏன்னா எல்லா செலவும் கம்பெனில இருந்து, நம்ம கண்மணி சார் சிவசங்கரி மேமோட டீம்ல இருந்து. அது மட்டும் இல்ல, அது ஆன பிறகு நான் மட்டும் போனா போறாது, இந்த கிளியோட எல்லாம் குறகோட எல்லாம் விளையாடிட்டு நான் மட்டும் போனா போறாது, என்னோட குழந்தைய கூட்டிட்டு போனது அடுத்த வருஷம் மலேசியா, 3வது வருஷம் 3வது ட்ரிப் மலேசியா குவாலிஃபை பண்ணேன். இந்த வருஷம் வர போற வியட்நாமுக்கும் நம்ம குவாலிஃபை பண்ண போறோம், அதுவும் குடும்பத்தோட போறோம். ஓகே, ஸோ நான் வந்து முழுமையா என்னோட பிசினஸ் வந்து பீப்புள் ஆக்டிவிட்டியோட, கேம்ப்ஸோட, நெட்வொர்க்கிங் இவெண்ட்ஸோட, ரெகுலரா சோஷியல் மீடியால என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இன்னைக்கு மோர் பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணி இந்த கம்யூனிட்டி நடத்திட்டு இருக்கேன். ஆஸ் அ நியூட்ரிஷன் கிளப் ஓனரா, வர்ச்சுவல் நியூட்ரிஷன் கிளப்பா, அதாவது த்ரூ ஜூமா நடத்திட்டு இருக்கேன். அப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போது என்னோட பிசினஸ் வந்து முதல் மாசத்துல ஒரு 10 பேர், என்னோட முதல் செக் 2312. ஜஸ்ட் எனக்கு 24 வருஷம் எடுத்தது 1,30,000 ரூபாய் சேலரி வரதுக்கு. என்னோட லாஸ்ட் ரான் சேலரி கட்டிங் எல்லாம் போக 130 கையில கிடைக்கும் எனக்கு. அந்த 130க்கு எனக்கு 24 வருஷம் எடுத்தது. ஆனா ஹெர்பல் லைஃப்ல எனக்கு ஜஸ்ட் 1 இயர், எக்ஸாக்டா 1 இயர் கூட கம்மி. ஜூன் 21 அன்னைக்கு என்னோட இன்கம் 1,71,808. ஸோ இந்த அளவுக்கு இன்கம் நான் சம்பாதிச்சுட்டு ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 50 மெம்பர் எங்க கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த உணவு. இதான் என்னோட செக்கோட அமௌண்ட். இப்போ ஆவரேஜ் அரௌண்ட் 80,000 to 1 lakh rupees எனக்கு ஆவரேஜா வந்துட்டு இருக்கு. அண்ட் யுவர் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் லிமிடெட் பை யுவர் ஓன் இமேஜினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். நம்ம வந்து மற்றவங்க கிட்ட போய் ஜாப்ல போய் ஒர்க் பண்ண போறோம். ஆனா ஜாப்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்துருக்கோமா, நம்ம கனவுகளை அப்படியே பெட்டிக்குள்ள பூட்டி வச்சு தாப்பால் போட்டு சாவியும் தொலைச்சிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
ஆனா நாம நமக்கு வேண்டி வேலை பண்ணோம்னா நம்ம பல பேரோட லைஃபை மாத்துறது மட்டும் இல்லாம நம்ம கனவுகளையும் பூர்த்தி பண்ண முடியும். பைசா வந்து ஸ்பீடு பாக்குறது, இட் டசன்ட் வெயிட் ஃபார் பீப்புள். உங்கள்கிட்ட டைம் இல்லைங்கிறது பணம் பாக்குறது இல்லை, நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. நான் முதல்ல சொன்னது திருப்பி ரிப்பீட் பண்றேன், இந்த செஷன் முடியறதுக்குள்ள உங்களோட டிசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்க ராஜா. சோ மணி லவ் ஸ்பீடு, சரியா? சோ எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்து என்னோட லைஃபை திருப்பி காப்பாத்தி உயிர் பழக்க வச்சு, என் பொண்டாட்டி கிளம்புற செக் பண்ணுவேன் நான் உயிரோட இருக்கேன்னா இல்லையா சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி மெஷின் வச்சுட்டு நான் தூங்குவேன். இந்த மெஷின் ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்து 4 மாசத்துல 14 வருஷம் மெஷின் டிபெண்டன்ட் லைஃப்ல இருந்து வெளியில வந்து என்னை காப்பாத்தி கொண்டு வந்து டாக்டர் சிவசங்கரி கண்மணி ராஜா சாருக்கு கோவில் கட்டி கும்பிடலாம் அந்த அளவுக்கு. இப்போ எங்க வீட்டு பக்கத்து வீட்டிலே இருக்காங்க அவங்க, சரியா? ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா இந்த ப்ரோக்ராம்ல இருந்து என்னை சேர்த்து விட்டு இன்னைக்கு நல்லபடியா மாற வச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த என்னோட கோச்சஸ்க்கு கோடான கோடி நன்றிகள். ஸோ என்னோட ரிசல்ட் யாருக்காவது ஏதாவது ஒரு புரிதல் கொடுத்துருக்கான்? இதுக்கு அடுத்த ரிசல்ட் இன்னும் ஜபர்தஸ்தா இருக்க போகுது, வேற லெவல். ஓகே, ஸோ நல்ல ஒரு கிளாப் பண்ணிடும். நோ லெட் அஸ் வெல்கம் ஜெயந்தி மேம் ஆன் டு தி ஸ்கிரீன். இதுக்கும் மேல 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 வேற லெவல் அங்க. ஸோ ஜெயந்தி மேமோட இந்த செஷன் வந்து டிசிஷன் மேக்கிங் பேஸ் போறது. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி உட்காந்துங்க. 5 more minutes. ஆனா அதுக்கும் மேல இருக்காங்க, ஆனா இங்க வர மாட்டாங்க. எஸ், ஹாப்பி ஈவினிங் ஆல். என்னோட ஜெயந்தி, வயசு வந்து 55. இந்த கம்யூனிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், தூக்கமே இருக்காது, L4 L5 கம்ப்ரெஷன் இருக்கும். அதுக்கு காரணம் என்னோட கணவரோட ஹெல்த். ஸோ ஃபர்ஸ்ட் டே இந்த கணவரோட ஹெல்த்ன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 23 வருஷத்துக்கு மேல நரம்பு தளர்ச்சி நோயினால கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதோட விளைவு எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஹெல்த் டிட்டோரியேட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே இந்த உணவை எடுக்க போன நல்லா தூங்குனேன், ஏன்னா எனக்கு தூக்கமே இல்லாம இருந்துச்சு. 1 monthல 5.4 kg வெயிட் லாஸ் பண்ணேன். 5 monthsல 25 kg வெயிட் லாஸ் பண்ணேன். அவங்க ஒரு 18 kg வெயிட் லாஸ் பண்ணாங்க. 23 வருஷமா இருந்த நரம்பு தளர்ச்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 1000 mgல இருந்து ஒரு 150 mg டோஸ் அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு 3 monthsல இருந்து 5 monthsல எங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நான் மட்டும் வெயிட் லாஸ் பண்ணல, என்னோட சன் வந்து வெயிட் கெயினும் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கம்யூனிட்டியில வெயிட் லாஸ், வெயிட் கெயின், வெயிட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அழகு போல நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒய் கோச் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியம், நம்ம சாப்பிட்டதை மற்றவங்களுக்கு கொடுத்தா ஐஸ்வர்யம் அப்படின்னு நம்ம கோச் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அங்க காலேஜ்லயும் வாத்தியார் வேலை தான் பார்க்கிறோம், அங்க வந்து அறிவை சொல்லி கொடுக்குறோம், இங்க ஆரோக்கியத்தை சொல்லி கொடுக்குறோம். 2 டீச்சிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி தான் நம்ம உடம்புக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுது, அது பயாலஜிக்கல் சிஸ்டத்தோட அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஒரு பிசிக்கல் நியூட்ரிஷன் கிளப் ஆரம்பிச்சோம். எங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தாங்க, ட்ரைனிங்க நேஷனல் லெவல், ரீஜனல் லெவல் எல்லாத்தையும் கத்து கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கை கத்துக்க எங்களோட ஹாப்பியஸ்ட் ஜேர்னி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அடுத்தடுத்த லெவலை நாங்க அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் மந்த் எங்களோட செக் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணா செக் இன்கம் இருக்கு அப்படிங்கிறத இந்த கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் தெரிஞ்சு. காலேஜ்ல எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் ஆனா அதெல்லாம் வேற லெவல். நீ இன்னைக்கு நல்லா இருக்கேன், அதுக்கு காரணம் நீ தான். காலேஜ்ல ஒரு புள்ள படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு 3 yearsல இருந்து 4 years ஆகும். ஆனா இங்க இன்னைக்கு இந்த உணவை சாப்பிட்டு நாளைக்கு காலையில அம்மா நான் நல்லா தூங்குனேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா பசிக்குது அப்படின்னு சொல்றத கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன அப்படின்னா 6028 rupees 30 paise கிடைச்சது. ஸோ மந்த் ஆன் மந்த் நாங்க நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ எங்களோட லாஸ்ட் மந்த் செக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 284 rupees. இன்கம் வந்து நியூட்ரிஷன் கிளப் இன்கம் 46,976 rupees 60 paise. அகெயின் டோட்டலா எங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,13,261 rupees 31 paise. ஸோ எங்களுக்கு இப்படி அருமையான ஹெல்த்தையும் ஹாப்பினஸையும் லைஃப் ஸ்டைலையும் என்ஜாய்மெண்ட்டையும் கொடுத்த எங்களோட கோச்சஸ்க்கு நாங்க தேங்க் பண்றோம். ஸோ வெயிட்டை விட்டு வெளியவே போக முடியாத ஒரு பர்சன், தாய்லாந்து, மலேசியா அப்படிங்கிற அதாவது வீட்டை விட்டு வெளியில போக முடியாத பர்சனை ஃபிளைட் ஏற வச்சு டாப்டின் வெக்கேஷனுங்கிற நான் டாப்டின் வெக்கேஷனையும் என்ஜாய் பண்ணி ஸோ செம்மையா லைஃப்பை வந்து லைஃப் ஸ்டைலையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
அப்படிப்பட்ட அருமையான கம்யூனிட்டியில தான் நம்ம இருக்கோம். தேங்க்யூ கண்மணி சார், சிவி மேம், தேங்க்யூ திஸ் அமேசிங் கம்யூனிட்டி, தேங்க்ஸ் ஃபார் திஸ் அமேசிங் ஃபுட். தேங்க்யூ சார். மேம் சூப்பர். ஜெயந்தி மேம் அடிப்பொலி ரிசல்ட், வேற லெவல் ஷேரிங். சோ இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கும், குடும்பத்துடன் இந்த ஃபுட் எடுத்துக்கணும் அண்ட் டிசிஷன் எடுக்கணும். ரிப்பீட்டிங்க ஒரு சின்ன ரிப்பீட் எல்லாருக்கும் என்னன்னா, வீடியோ ஆன் பண்ணீங்க எல்லாருமே, இந்த உணவு பியூர் அண்ட் பியூரா 100% ஒரு குடும்பத்துடன் நீங்க எடுத்துக்கணும்னா முதல்ல இந்த உணவுல நீங்க ஒரு பெர்மனன்ட் மெம்பரா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ முதல் விஷயம், இங்க வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் ஷேரிங் இது எல்லாமே வந்து அந்தந்த இண்டிவிஜுவலோட பர்சனல் இன்கம் ஷேரிங் அண்ட் பர்சனல் ரிசல்ட். அவங்களே வந்து இந்த உணவு பழக்கத்துல வந்து தன்னோட லைஃபை மாத்திக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுத்து மனசார பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்காங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் வருமானம் கட்டாயம் இதோட ஜாஸ்தியே வரும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க இந்த உணவு பழக்கத்துல நிரந்தரமா இருக்கணும். பீப்புளா மனசார ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு கிடைச்ச இன்பம் எல்லாருக்கும் போய் சேரணும்னா மனசார இந்த ஃபுட்டை பத்தி நீங்க சொன்னா உங்களுக்கு ரிசல்ட். இங்க சம்பாதிச்ச ஒவ்வொரு நபர் மாதிரி ஒவ்வொரு ஜெயந்தி மேம் பாருங்க, இப்போ என்ன வயசு, மேகலா மேம்க்கு என்ன வயசு, எனக்கு 50 வயசு, KKR சார், சிவசங்கரி மேம்க்கு என்ன வயசு, எல்லாருமே இங்க முதியோர் கூட ஒரு கோச்சா மாறும். படிப்பு நோ கண்டிஷன், என்ன படிப்பு இருந்தாலும் மனம் இருக்கணும் ஹெல்ப் பண்றதுக்கு. பணம் இல்லை, மனம் தான் வேணும். மனம் இருந்தால் பணம் வரும், மனம் இல்லைன்னா பணம் காணாது. சரியா? அது ரொம்ப முக்கியமானது. திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறேன், ஹெர்பலைஃப் டசன்ட் இன்டென்ட் டு டயக்னோஸ் ஆர் கியூர் எனி டிசீஸ் ஆர் பிரிவென்ட் எனி டிசீஸ். பட் உங்க உடம்பு ஒரு சூப்பர் பவர். உங்க உடம்புல இருக்கிற உங்களோட தன்னம்பிக்கை ஒரு சூப்பர் பவர். அந்த இருக்கிற உறுப்புகளை ஒரு சூப்பர் பவர். அந்த உறுப்புகளுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அதுவே ராஜா மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இந்த செஷன்ல வந்த ஒவ்வொரு நபர் நான் பேர் எடுக்க போறேன். உங்களோட டிசிஷன் என்னது நீங்க சொல்லணும். இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஹெர்பலைஃப் வந்து இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் உட்பட்டு சில நிபந்தனைகளுக்கு மூலமாக இந்தியால டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனியும் இந்த MLM பிரமிட் ஸ்கீம் மாதிரி கிடையாது. டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனின்னா நேரடி வர்த்தகம், நேரடி விற்பனை. கம்பெனியே டைரக்டா செல் பண்றது. நீங்க அந்த கம்பெனி மெம்பரா இருக்கீங்க, கம்பெனில இருந்து நீங்க உணவு வாங்குறீங்க. நீங்க உணவு வாங்கும்போது சில பெனிஃபிட்ஸ் உங்க கோச்சஸ்க்கு வரும். அந்த கோச்சஸ் பெனிஃபிட்ல உங்களை கேர்டேக் பண்றாங்க, அதுதான் காரணம். ஆனா நீங்க ஹையர் லெவல் ஆஃப் டிஸ்கவுண்ட், அதாவது ஆஸ் அ வெல்னஸ் கோச் ஆப்ஷன் ஏ நீங்க பண்றீங்கன்னா 2 ஆப்ஷன் தான், ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ வந்து ஒரு வெல்னஸ் கோச், நீங்க மட்டும் எடுத்துக்காம உங்க குடும்பத்துடன் நீங்க ஹெல்ப் பண்ணி, பீப்புளை ஹெல்ப் பண்ணி, உங்க ஃபேமிலி உங்க மூலமாக வர நபர்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க ஒரு இன்கம் பார்க்கலாம். அதுக்குண்டான பெனிஃபிட் என்னன்னா, ஸ்டார்டிங் வித் 25% நீங்க 50% டிஸ்கவுண்ட் வரலையும் போகலாம். 50% ஹையஸ்ட், 50% டிஸ்கவுண்ட் தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ். சரியா? சோ நீங்க வந்து இதுக்கு பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ். அதுக்குண்டான பேப்பர்ஸ் என்னன்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டு. நேம் இன் பேன் கார்டு ஆதார் கார்டு சேமா இருக்கணும், பேர் ஒரே மாதிரி இருக்கணும். இல்லாட்டி எலெக்ஷன் ஐ கார்டு, பாஸ்போர்ட் காப்பி கொடுக்கலாம். அண்ட் இன்கம் சம்பாதிக்கிறது ஒரு குட்டி ட்ரைனிங், ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் சொல்லி இருக்கு. அது மேண்டேட்டரி. சில பல மாசங்களுக்குள்ள அந்த ட்ரைனிங் நீங்க முடிக்கணும். அடுத்தது இப்படி நீங்க மாறும்போது அப் டு 42% டிஸ்கவுண்ட்ல முதல் ஆர்டர் போட்டு கூட நீங்க உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக நீங்க வாங்கிக்கலாம். உங்க கோச்சஸ் யாரும் லிங்க் கொடுத்துருக்காங்களோ அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ரிசல்ட் எடுக்கும்போது இது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்க ரிசல்ட் எடுக்கும்போது உங்களை பார்த்து பீப்புள் கேட்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் கேட்பாங்க, என்ன பண்றீங்க எனக்கும் சொல்லுங்க, நீ என்ன பண்ற எனக்கும் சொல்லு, எனக்கு சொல்லு சொல்றவங்களுக்கு ஒன்னும் சொல்லாதுங்க, இங்க கொண்டு வந்து உட்காந்துங்க. நீ என்ன பண்ற எனக்கு சொல்றவங்களை மட்டும் கூட்டின்னு வாங்க. நீ என்ன பண்ற எனக்கு சொல்றவங்கள கூட கூடாதுங்க, அவங்க உங்களை பார்க்கட்டும். நீ எங்க போறே அங்க கூட்டின்னு போக சொன்னா கிளப் கூட்டின்னு வாங்க. வெரி குட். அடுத்தது, நீங்க வெல்னஸ் கோச் அகாடமிக்கு எலிஜிபிள், விச் இஸ் டுமாரோ, நாளைல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது உங்களோட முதல் ட்ரைனிங். அது என்னது ஏதுன்னு அப்புறமா சொல்றேன். ஸோ இன்னைக்கு ப்ரிஃபர்ட் கஸ்டமர்ஸ், அதாவது நான் மட்டும் எடுத்துக்கிறேங்க, எனக்கு இந்த பிசினஸ் எல்லாம் வேண்டாம், நான் ரொம்ப வெல் எம்ப்ளாய்டு, எனக்கு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், ஆனா என் குடும்பத்தோட நான் எடுத்துக்கிறேன்னா நீங்க 15-35%, அதாவது 35% வரலையும் டிஸ்கவுண்ட் ஒரே லாட்ல எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கூட போகலாம். சரியா? இதுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது உங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு. அண்ட் நீங்க வெல்னஸ் கோச் அகாடமிக்கு இதுக்கு எலிஜிபிள். 1 மந்த்துக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் வெல்னஸ் கோச் அகாடமி கிடைக்கும் வித்தவுட் எனி பாரிங். அதாவது நாம இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க எப்போனாலும் வெல்னஸ் கோச்சா மாறி ப்ரிஃபர்ட் கஸ்டமரா மாறிக்கலாம், ப்ரிஃபர்ட் கஸ்டமரா மாறி வெல்னஸ் கோச்சா மாறிக்கலாம். பட்
ஒரு வாட்டி ஒரு லெவல்ல வந்துட்டீங்கன்னா அதுக்குண்டான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கடைபிடிச்சு 1 மந்த்துக்கு மாரட்டோரியம் 1 மந்த்துக்கு நீங்க படிக்கிற பீரியட்ல நல்லபடியா மாறி நீங்க பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண தொடங்கி இதுல இருந்து இன்கம் சம்பாதிக்கிறது கண்கூட பார்க்கலாம். இன்கம் சம்பாதிக்கும் போது இந்த ஃபுட் உங்களுக்கு ஃப்ரீயா வருது. இதுதாங்க இப்போ ஆப்ஷன். இப்போ எல்லார்ட்டையும் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆப்ஷன் என்னது டக்கு டக்குன்னு சொல்லணும் எல்லாரும். நான் ஒன்னொன்னா பேர் எடுக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் தன்னோட டெசிஷனை சொல்லுங்க எனக்கு. சோ சபூரா மேம் என்ன டிசிஷன் எடுத்தீங்க? நாகராஜன் சார். சார் நாகராஜன் வெல்னஸ் கோச் சார், அவர் கிளைண்ட் கால்ல இருக்காரு. ஓகே ஆப்ஷன் ஏ. ஓகே கலைசெல்வி மேம், சுகந்தி மேம். சார் சபூரா மேடமும் வெல்னஸ் கோச் தான் சார் பண்ணிருக்காங்க. அவங்க நமாஸ் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க சார். சுகந்தி மேம். சுகந்தி மேம். எஸ் சார். வெல்னஸ் கோச் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஹலோ ஹலோ. எஸ் சார். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ. வெரி குட் மேம், கங்க்ராச்சுலேஷன் மேம். எல்லாருக்கும் சபூரா மேம், நாகராஜன் சாருக்கு, கலைசெல்வி மேம்க்கு இன்னும் பதில் வரலை. ஆப்ஷன் ஏ கங்க்ராச்சுலேஷன். ரவிக்குமார் சார் வெல்னஸ் கோச்சா ஆப்ஷன் பியா? சார் நான் லேட்டர் சொல்றேன் சார். நான் எப்போ இப்போதைக்கு என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன், அப்புறம் செஞ்சுக்கிறேன். இப்போ நான் கேட்டதுக்கு இங்கேருந்து வெளியில போறீங்கன்னா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னா எனக்கு மனசு குளிர்ச்சியா இருக்கும். நான் இந்த கம்யூனிட்டி விட்டு போக மாட்டேன் சார். அப்படி கம்யூனிட்டி விட்டு போக மாட்டேன். சரி, நாங்க கொடுத்துறது உங்களுக்கு ட்ரை லெவல். நான் இப்பயுமே எங்க பக்கத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அது நடக்கட்டும், நடக்கிறப்ப கண்டிப்பா சார். வேணாம் சார். ஏபி சொல்றதுல என்ன தயக்கம் சார்? எனக்கு கொஞ்சம் இடையில கட்டாயிடுச்சு. ஏ என்ன சார், பி என்ன சார்? எடுத்துக்கிறேன் சார். யார் இது? கலைச்செல்வி சார். வேற லெவல் மேம், செம்ம மோட்டிவேட்டடா இருக்கீங்க. வெரி குட். ரவிக்குமார் சார் ஆப்ஷன் ஏனா நீங்க உங்க குடும்பத்துடன் 42 to 50% டிஸ்கவுண்ட் வரலே போகலாம். ஆப்ஷன் பி 50% டிஸ்கவுண்டோட முடிச்சுடலாம். சரியா? சரி சார். ஆப்ஷன் ஏ சார். ஏ. ஆப்ஷன் ஏ. கங்க்ராச்சுலேஷன். பட் நீங்க பீப்பிள் ஹெல்ப் பண்ணி இதுல இந்த ஃபுட்ட ஃப்ரீயா கூட சாப்பிடலாம் ஆப்ஷன் ஏல. அது அடுத்தது நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் கஜலட்சுமி மேம் வெல்கம். நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க ரவிக்குமார் சாருக்கு, கலைசெல்வி மேம்க்கு, சுகந்தி மேம். Thank you. கஜலட்சுமி மேம் சார். முருகாம்பாள் சார். முருகாம்பாள் ஏ சார். முருகாம்பாள் கலெக்டர் மேம், நீங்க எல்லாம் வேற லெவல் மேம். எல்லாம் எங்களுக்கே ஒரு கஜலட்சுமி மேம் இருக்கீங்களா? சார். சொல்லுங்க மேம். சார் நான் ஆப்ஷன் ஏவே போறேன் சார். ஆப்ஷன் ஏ வேற லெவல் மேம், வேற லெவல். நல்ல சூப்பர் சூப்பர். ரேவதி மேம்க்கு ஒரு வணக்கம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி? ஆப்ஷன் ஏ கொடுத்தவங்க யாரும் போயிடாதுங்க, வெயிட் பண்ணுங்க, முக்கியமான விஷயம் இருக்கு. ரேவதி மேம் இருக்காங்களா? சீனியர்ஸ் கொஞ்சம் பாக்குறீங்களா ப்ளீஸ்? ஓகே, ரேவதி மேம் இல்ல, பரவாயில்ல. ஜெயலட்சுமி மேம் இருக்கீங்களா? ஜெயலட்சுமி மேம், ஜெயலட்சுமி மேம். ஓகே, ஜாய்ஸ் வணக்கம். ஜாய்ஸ் மேம். ஜார்ஜ் வர்கீஸ் சார் வணக்கம். ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணவங்க வெயிட் பண்ணுங்க. ஜார்ஜ் வர்கீஸ் சார் இருக்காரா? மைதிலி தேவசகாயம், பத்மா மேம். ஆப்ஷன் பி சார் இப்போதைக்கு. யார் இது? தேவசகாயம், மைதிலி தேவசகாயம். ஓகே, இது மைதிலி மேம். சாரி, ஜார்ஜ் வர்கீஸ் இருக்காரா? பத்மா விஜய் மேம். ஜெயலட்சுமியா? ஆமா சார். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் சார். கங்க்ராச்சுலேஷன் மேம். ஹாப்பி வெல்கம் மேம், வெல்கம். ஓகே, பத்மா விஜய் மேம் இருக்காங்களா, கிளம்பிட்டாங்களா? ஓகே, செல்வராணி மேம் இருக்காங்களா? பிரசன்னலட்சுமி மேம், செல்வராணி மேம். ஜெகன் சார் வணக்கம். இருக்கு சார். இருக்கு சார். சொல்லுங்க செல்வராணி மேம், என்ன ஆப்ஷன்? ஏ சார். ஜெகன் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போதைக்கு பிலயே இருக்கேன் சார். நான் இருக்கீங்க, வேற லெவல் சார். வெரி குட் சார். மேம் இருக்கீங்களா? சார் ஆப்ஷன் பி ஜார்ஜ் வர்கீஸ். ஜார்ஜ் வர்கீஸ் ஆப்ஷன் பி. அடிபொலி அடிபொலி அடிபொலி. வெரி விஜய் மேம் அப்புறமா செக் பண்ணிக்கலாம். ஆண்ட்ரூஸ் சார்.
ராதாம்பிகை மேம். ஓகே. ஆண்ட்ரூ சார் இருக்காரா? ஆண்ட்ரூ சார் இல்ல சார். ருக்மணி மேம், சுபா மேம், ருக்மணி மேம் இருக்காங்களா? சுபலட்சுமி மேம். அவங்களுக்கு அன்மியூட் பண்ண தெரியாது. சுபலட்சுமி மேம். ओके. ईश्वरी मैम दिल्ली से नमस्ते. ऑप्शन ए ऑप्शन बी. रसलक्ष्मी मैम को पानीपत போணும் மேம். எப்படி போலாம்னு சொல்லி பாப்போம். பானிபத்ல நல்ல பத்தீசா கிடைக்கும். ஹலோ ரசலக்ஷ்மி, ஈஸ்வரி மேம். ஓகே, சோ நோ ப்ராப்ளம். தேங்க் யூ வெரி மச். அப்புறமா நம்ம டீடைல் கேட்டுப்போம். சோ அனைவருக்கும் இன்னைக்கு நல்ல செலக்ட் பண்ண ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாரும் சூப்பர் கிளாப்ஸ். ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணவங்க நாளைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் பேரு வெல்னஸ் கோச் அகாடமி. அந்த ட்ரைனிங்க்கு நீங்க எல்லாருமே எலிஜிபிள். எல்லாரும் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த ட்ரைனிங்கை கட்டாயம் அட்டென்ட் பண்ணணும். நம்ம செஷன் பார்க்கணும். நம்மள கோச்சஸோட லைஃப் எப்படி இருக்கு, அவங்க என்னெல்லாம் லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க, என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது பார்க்கணும். ஸோ இங்க பண்ண வேண்டியது சில விதிமுறைகள் என்னது, சில முக்கியமான விஷயங்கள் என்னது நீங்க கடைபிடிக்கணும்னா, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க மந்த்லி மெம்பர்ஷிப் பேட்டர்ன்ல இருக்கணும். ஆன்லைன்ல இருக்கீங்களோ, ஆஃப்லைன்ல இருக்கீங்களோ, கிளப்ல இருக்கீங்களோ, வெளியில இருக்கீங்களோ, மந்த்லி மெம்பர்ஷிப், அதாவது யூனிவர்சல் மெம்பர்ஷிப் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு நபருக்கு ஒரு யூஎம்எஸ் ஒரு மெம்பர்ஷிப். ரெண்டாவது மந்த்ல இருந்து 3500 ரூபா தான் உங்களோட மெம்பர்ஷிப். நீங்க பிசிக்கல் கிளப்ல வரீங்கன்னா 1 மந்த் கூடான ஃபுட்டு, அதாவது 20 டேஸ்க்கு பேலன்ஸ் ஃபுட்டு நீங்க கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள உங்க மெம்பர்ஷிப் நீங்க பே பண்ணணும். மெம்பர்ஷிப் பே பண்றவங்களுக்கு மார்னிங் செஷன்ஸ், அதாவது ஃபிட் அவர், ஈவினிங் செஷன்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ஷேக்கு, இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா கிடைக்கும். ஃபிட் அவர் மட்டும் இல்ல, ஸ்பெஷல் டாக்டர் செஷன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். இல்ல மெம்பர்ஷிப்ல இல்லாதவங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்காது. வீடியோ ஆன் பண்ணி உட்காந்தீங்கன்னா நாளைக்கு வரப்போற ஃபேமிலி டேல நம்ம இதுக்கு மேல ஜெயந்தி மேம்க்கு மேல இருக்கிற ரிசல்ட் பார்க்க போறீங்க. யார் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, என்ன இன்கம் இருக்கு, ஃபியூச்சர் க்ரோத் பிளான் என்னது, அந்த இவெண்ட்ல தெரிஞ்சுக்க போறீங்க. அதே மாதிரி வீடியோ ஆன் பண்ணி அட்டென்ட் பண்ற ஒவ்வொரு நபருக்கும் என்னெல்லாம் அங்க பெனிஃபிட்ஸ் கிடைக்க போறது நீங்க பார்க்க போறீங்க. அடுத்தது 4 வீக்ஸுக்கு, அதாவது 4 வாரம், ஒரு மாசத்துக்கு நீங்க ப்ராடக்ட் ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங், ஸ்பெஷல் கோச்சஸ் ட்ரைனிங் எல்லாமே நீங்க எலிஜிபிள். நீங்க அதுக்கு பிறகு கூட டிசிஷன் எடுக்கலாம். நீங்க ஆப்ஷன் ஏல இருந்து ஆப்ஷன் பி மாறணுமா, இல்ல ஆப்ஷன் பில இருந்து ஆப்ஷன் ஏ மாறணுமா, நீங்க அந்த சீரியஸ்னஸ் பார்த்துட்டு நாங்களும் உங்களை அசஸ் பண்ணுவோம். எங்களுக்கும் உங்களை பத்தி தெரியணும் நிறைய. அண்ட் நீங்க பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ற டெண்டன்சியில இருக்கீங்க, நல்லபடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்து உங்களை டெவலப் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் உங்கள்கிட்ட கிடைக்கிற நேரத்துல இருந்து ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் நீங்க டைம் கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா நீங்க வேற லெவல்ல க்ரோத் அடைவீங்க. இன்னித்த ரேட்ல எல்லாத்தையும் பணம் இருக்கா இல்லையாங்கிறது கிடையாது. ஆனா எல்லாத்தையும் டைம் தான் ரொம்ப ஷார்ட். டைம் என்னன்னா 24 மணி நேரம் தான் எல்லார்ட்டையும் இருக்கு. அந்த டைம்ல ப்ரொடக்டிவா ஹர்பல் லைஃப்ல பீப்புளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு சொல்லி இங்க கூட்டின்னு வந்து அவங்களுக்கு இந்த ஷேக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அது கிடைக்கிறது. ஹாப்பி ஹார்ட், ஹெல்பிங் ஹார்ட் கிடைக்கிறது. ஒரு நபர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷேக் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. அந்த மாதிரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, இங்கே நீங்க எப்படி உங்களோட பிசினஸ் டெவலப் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் ராங் டிசிஷன், அதாவது ஒரு தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க சிந்தனை பண்றதை விட காஸ்ட் ஆஃப் இன்டெசிஷன் இஸ் மோர். அதாவது டிசிஷனே எடுக்காம இருக்கிறது தவறு. ஸோ இன்னைக்கு டிசிஷன் எடுக்காதவங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்றீங்க. இந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்றது உடனே டிசிஷன் எடுங்க. உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்கிறது, சான்ஸ் கிடைக்கிறது, அண்ட் சேஞ்சுக்கு நீங்க ரெடி ஆகுறீங்க. நீங்க சாய்ஸ் பண்ணாதான் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது. ஏன்னா சாய்ஸ் பண்ணாத நபர்களுக்கு நீங்க சான்ஸே இல்லை. அதே மாதிரி நீங்க சாய்ஸ் பண்ணாதான் சான்ஸ் எடுத்து சேஞ்ச் பண்ண முடியும். உங்க லைஃபை மாற்றுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். உங்களை பலக்கோலி நல்லா வெல்கம் பண்ணி உங்களை கூப்பிடுறாங்க. வாழ்த்துக்கள் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணவங்க, ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணவங்க, தன்னோட லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெல்லியில முதலடி வச்சவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இத்துடன் இந்த செஷன் முடிவடைகிறது. யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்குன்னா எனக்கு கேட்கலாம். ஓபன் ஃபார் கொஸ்டின்ஸ். இல்லாட்டி உங்க ரெஸ்பெக்டிவ் கோச்சஸ்ட ஃபர்தர் என்ன ஆக்ஷன் பிளான், பேன் கார்டு, ஆதார் கார்டு, செக் லீஃப், லைசன்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க உங்க பிசினஸ இன்னைக்கு இந்த நொடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் விஷயம், ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணவங்க உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொரு பர்சனோட நேம், நம்பர் நீங்க ரெடியா இருக்குங்க. ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க கோச்சஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்கள்ட்ட எப்படி பேசணும் உங்க கோச்சஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹார்ட்டியஸ்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல். எல்லாருக்கும் டாடா பை பை. கோச்சஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. பை பை வர்கீஸ் சார், பை பை ஜெயலட்சுமி மேம், பை பை சண்முகம் சார். Thank you, sir. Thank you, sir. பை. Thank you, sir. பை பை ஜெகன் சார். Thank you, sir.